எங்கள் வாழ்க்கையில கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது எங்கள் ஊழியத்திலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் இது பிரயோஜனப்பட கர்த்தர் உதவி செய்யும். நடத்துகிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு ஏற்ற விதத்துல நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை அன்று அதை ஒவ்வொரு காரியத்தையும் புரிந்து கொள்கிற பக்குவத்தை, ஞானத்தை எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பேசுறது கேக்குதா சாம்? கேக்குதுண்ணா, கேக்குதுண்ணா. ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதுண்ணா. தயவுசெய்து சுந்தரராஜன் வீரவநல்லூர் ஐயா, நீங்கள் அடிக்கடி அன்மியூட் பண்ணிடுறீங்க. நான் உங்களை மியூட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரெண்டாவது, உங்களோட பேக்ரவுண்ட் வந்து அதிகமாக இறைச்சல் இருக்குது. தயவுசெய்து அன்மியூட் பண்ணாதீங்க. ரொம்ப ஏதாவது தேவை இருந்தால் மட்டும் அன்மியூட் பண்ணுங்கய்யா, தயவுசெய்து அன்பாக கேட்டுக்கிறேன். ஆனால் நீங்கள் தொடங்கலாம். நன்றி. ஓகே, நம்ம ஹவு டு ரீட் பைபிள், அதாவது வேதாகமத்தை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது, எவ்வாறு வாசிப்பது அப்படிங்கிற தொடர் வகுப்பு தான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம பாஸ்டர் ஆபி ஐயா ஜெபம் பண்ணாங்க. நானும் ஒரு சுருக்கமாக ஒரு ஜெபம் பண்ணிடுறேன். கிருபையுள்ள ஆண்டவரே, இரக்கமுள்ள இயேசுவே, அப்பா, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கொரோனா காலத்திலும் நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்தை பிரயோஜனமான விதமாய் செலவழிக்கும்படி அப்பா உண்மை நாங்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய அன்பை எடுத்து செல்லுகிற ஒரு கருவிகளாய் ஆண்டவரே எங்களை ஒப்படைத்து ஆண்டவரே எங்களை எந்த நோக்கத்திற்காய் பிடித்தீரோ அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவரே எங்களை உடைய கரத்துல ஒரு கருவிகளாய் ஒப்படைத்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த வகுப்பிலும் கூட ஆண்டவரே உம்முடைய அந்த ஆண்டவரே ஊழிய காரியத்துக்கு பிரயோஜனம் உள்ள காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நீரே எங்களை வழிநடத்த வேண்டும். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சில காரியங்களை அன்லேர்ன் பண்ணவும் பரிசுத்த ஆவியானவர் நீரே எங்களுக்கு உதவி செய்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே இந்த வகுப்பை துவங்கி நடத்தி முடித்து தர வேண்டும் என்று உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம இது போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த வேதாகமம் வந்து கத்தோலிக்கர்களுடைய வேதாகமத்துல பழைய ஏற்பாடு வந்து செப்டுவாஜின்ட் அப்படிங்கிற அந்த மொழிபெயர்ப்பு அடிப்படையா வச்சு கத்தோலிக்கர்களுடைய பழைய ஏற்பாடு இருந்தது. அதுக்கப்புறம் புராட்டஸ்டன்ட்ல நம்ம இவர் லூத்தர் காலத்துக்கு பிறகு அவரு வந்து இது மெசரட்டிக் டெக்ஸ்ட் அந்த வெர்ஷனுக்கு அவர் போக விருப்பப்படுற அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த மெசரட்டிக் அப்படிங்கிறது கிபி 7ஆம் நூற்றாண்டுல யூதர்கள் ஒரு பிரிவினர் வந்து சேர்ந்து ஒரு நிமிஷம் யூதர்கள் ஒரு பிரிவினர் வந்து அந்த கிபி 7ஆம் நூற்றாண்டுல அவங்க வேதாகமம் பாதுகாக்கப்படணுமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல யூதர்கள்ல ஒரு குழு எழும்பி அந்த மொழிபெயர்ப்பை செஞ்சாங்க. அந்த மொழிபெயர்ப்புக்கு பேரு தான் மெசரட்டிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து கிமு 2ஆம் நூற்றாண்டு வாக்குல அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதிகளில் ரோமர்கள் அரசாட்சி செய்வதற்கு முன்பாக கிரேக்கர்கள் அரசாட்சி பண்ணாங்க. அப்ப அலுவல் மொழியா கிரேக்கம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆகவே கொஞ்சம் படிக்க தெரிஞ்ச யூதர்களுக்கு வந்து கிரேக்கன் தான் படிச்சாங்களே தவிர சிலர் வந்து ஹீப்ரூ படிக்கல. ஆகவே ஹீப்ரூ வந்து அலுவல் மொழியா இல்லை. ஆகவே பைபிளை வந்து கிரேக்கத்துக்கு மொழிபெயர்த்து அந்த பைபிளை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.
இயேசு கிறிஸ்து காலத்திலேயே அவங்க பயன்படுத்தினது பல ஜெப ஆலயங்கள்ல ஹீப்ரூ பைபிள் கிடையாது, கிரீக் பைபிள். ஸோ அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். அந்த கிரீக் பைபிளை 72 பேர் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அது ஒரு முழுமைக்கு 72ன்னு சொல்லாம 70ன்னு குறிப்பிட்டாங்க. அந்த 70 அப்படிங்கிறதுக்கு லத்தீன் பதம் தான் வந்து செப்டுவாஜின்ட் அப்படிங்கிறது. செப்டுவா அப்படின்னா 70ன்னு பொருள். செப்டா அப்படிங்கிறது 17 அர்த்தம். ஸோ செப்டுவாஜின்ட் அதுதான் பார்த்தோம். இப்போ நான் என் ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். இந்த ஸ்க்ரீன்ல இந்த எல்எக்ஸ்எஸ் அப்படிங்கிறது தான் வந்து செப்டுவாஜின்ட். எம்டி அப்படிங்கிறது மெசரட்டிக் டெக்ஸ்ட். இந்த எம்டி மெசரட்டிக் டெக்ஸ்ட் தான் நம்ம வந்து மெயினா நம்ம ப்ராட்டஸ்டன்ட் யூஸ் பண்றோம். அப்புறம் இப்போ இந்த எல்எக்ஸ்எஸ் வந்து கேத்தலிக் பைபிள்ல ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இந்த வெர்ஷனை ஃபாலோ பண்ணாங்கன்னு பார்த்தோம். அப்ப அறிஞர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த செப்டுவாஜின்ட்டுக்கும் மெசரட்டிக்கும் காமனா ஒரு வெர்ஷன் இருந்திருக்கணும்ல, அந்த வெர்ஷன்ல இருந்து தானே கிரேக்க மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வெர்ஷன்ல இருந்து தானே நம்ம, ஏன்னா மெசரட்டிக் அப்படிங்கிறது கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அப்ப 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு ஒரிஜினல் இருந்திருக்கணும். அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு ஒரிஜினல் இருந்திருக்கணும். ஸோ ஒரு ஒரிஜினல்ல இருந்துதான் செப்டுவாஜின்ட்டும் வந்திருக்கணும், மெசரட்டிக்கும் வந்திருக்கணும். அந்த ஒரிஜினல் எங்க அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து அதுக்கு வந்து அர்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு பெயர் கொடுக்குறாங்க. அந்த ஒரிஜினல் இப்ப நம்ம கையில கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த அந்த யூத குழுவுக்கு பேர் தான் மெசரட்ஸ்ன்னு பார்த்தோம். அவங்க தான் முதல்ல அந்த ஹீப்ரு பைபிள்ல உயிரெழுத்துக்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த உயிரெழுத்துக்களை குறிக்கிறதுக்கான அந்த சொல் தான் வந்து நிக்கிட் அப்படின்னு பேரு. அப்ப அந்த நிக்கிட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த கருப்பு இது வந்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வந்து ஹீப்ருல எழுதியிருக்கு. அப்ப இவங்க மெசரட் எழுதும்போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த உயிரெழுத்துக்களை ஒரு ஒளி வடிவமா இந்த ரெட் கலர் டாட்ஸ் வழியா அவங்க வந்து குறிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப வந்து ரெட் கலர்ல ஒரு கோடு போட்டா அதுக்கு ஒரு ஒளி வரும், புள்ளி வச்சா அதுக்கு ஒரு ஒளி வரும், மேல புள்ளி வச்சா அதுக்கு ஒரு ஒளி வரும். ஸோ ஏன்னா இப்ப வந்து அதுதான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். அப்பா அப்படின்னா அது வந்து இல்ல பா அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இவங்க வந்து பா அப்படின்னு தான் இருக்கும். அதுல வந்து அது வந்து மெய்யெழுத்து, உயிரெழுத்து அதுல இல்லை. அப்ப இவங்க வந்து ஆ பா அப்படின்னு ஆங்கிற உயிரெழுத்தை உள்ள கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அப்ப உள்ள கொண்டு வந்து சேர்த்தா வசனத்துல அது சேர்ந்து போயிருமே, அதை தனியா காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த உயிரெழுத்தை வசனத்தோட சேர்க்காம வசனத்துக்கு கீழே ஒரு குறியீடா சேர்ப்பாங்க. அதுதான் அந்த குறியீட்டுக்கு பேரு தான் நிக்கிட் அப்படின்றத பார்த்தோம். ஸோ முதல்ல உயிரெழுத்துக்களை உள்ள கொண்டு வந்தது இந்த மெசரட்டிக் கிபி 7ஆம் நூற்றாண்டுல தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி அவங்க கொண்டு வரும்போதுதான் இவங்க என்ன பண்றாங்க, இந்த OHWH அப்படிங்கிற அந்த பதத்துக்கு உயிரெழுத்துக்கள் இந்த OHWHங்கிறது ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னு பொருள். அதாவது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு மோசைக்கு வெளிப்படுத்தினார் இல்லையா, அதுதான். அப்ப இவங்க அந்த பதத்தை வந்து எபிரேயர்கள் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா தட் இஸ் த ஹோலி நேம் ஆஃப் காட், அது கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தை அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளே கர்த்தரே அப்படின்னு பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சொல் தான் ஆடனை அப்படின்னு ஒரு சொல். அப்போ இந்த ஆடனையை குறிக்கிறதுக்கு AOA அப்படின்னு கீழே வந்து அந்த நிக்கிட் ஃபார்ம்ல உள்ள கொண்டு வந்து குறிச்சாங்க. அதுக்கப்புறம் அதை ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கும் போது நம்ம மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மேல இருக்கிற OHWHையும் கீழே எக்ஸ்ட்ராவா புகுத்தின AOAயையும் சேர்த்து இவங்களா உருவாக்குன வார்த்தை தான் என்னது, ஜெகோவா அப்படிங்கிற வார்த்தை. இது வந்து ஆக்சுவலா சேர்த்து பாத்தீங்கன்னா YAHOWA அப்படின்னு தான் வரும். ஆனா அது லத்தீன்ல அவங்க வரும்போது அங்க வந்து யா கிடையாது, அதுக்கு பதிலா ஜான்னு வரும். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, ஜெகோவான்னு ஆயிடுச்சு. ஸோ ஜெகோவா அப்படிங்கிற வார்த்தை ஒரிஜினல் ஹீப்ரு பைபிள்ல எங்கேயுமே கிடையாது. ஆகவே யெகோவா அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய நாமம் அப்படின்னு நம்ம நம்பணும் அப்படின்னா அது தவறான நம்பிக்கையாயிரும். ஸோ அதைத்தான் பின்னால வேதாகம அறிஞர்கள் ஏவு அப்படின்னு சொல்றதா, யாவே அப்படின்னு சொல்றதா,
அப்படின்னு அவங்க வந்து பல கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரிடாமினண்டா ஸ்காலர்ஸ் வந்து இல்ல இது யாவே தான் சரியா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவே நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம், நம்ம இந்த நாமத்தை இப்படித்தான் உச்சரிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா கர்த்தருக்கு உண்மையான உள்ளத்தோட நீங்க எப்படி உங்களுக்கு ஆண்டவர் நாமத்தை இப்ப சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த ஒரு கடவுளை நீங்க எந்த நாமத்தை சொல்லி வேணாலும் வழிபடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுவே நீங்க வந்து ஊஹ் அப்படின்னாலும் கடவுள் பிரேயரை கேட்பாரு, யாவே அப்படின்னாலும் கேட்பாரு, யெகோவான்னாலும் கேட்பாரு, ஜீசஸ்னாலும் கேட்பாரு, ஈசனேன்னாலும் கேட்பாரு, தியாகராஜனே அப்படின்னு சொன்னா கூட அவர் கேட்பாரு. அவர் உள்ளத்தை தான் பாக்குறாரு அப்படிங்கிறத போன வாரம் பார்த்தோம். அதுக்கடுத்து அந்த பைபிள்ல இருக்கிற வித்தியாசங்கள் நிறைய பார்த்தோம் கிடையா. இப்ப நம்ம இருக்கிற மேனஸ்கிரிப்ட்னா வந்து கையினால் எழுதப்பட்ட பிரதி அப்படின்னு அர்த்தம். அதுதான் மேனுவலா ஸ்கிரிப்ட் பண்ணதுதான் மேனஸ்கிரிப்ட்னு பேரு. கையினால எழுதப்பட்ட பைபிள் அததான் வந்து தோல் சுருள்ல எழுதினாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் நம்ம வந்து அந்த புல் வகையில இருந்து எடுத்து எழுதினாங்கன்னு பார்த்தோம். அந்த புல்லுக்கு பேரு பப்பைரஸ். அந்த பப்பைரஸ் அப்படிங்கிற புல்லை எடுத்து அதை காய வச்சு அதை உலர்த்தி அதை ஒரு தண்ணியில எல்லாம் ஊற வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, 10 புல்ல நீளமாகவும் 10 புல்ல அகலமாகவும் கட்டமா போட்டு அதை ப்ரெஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த புல் அது வந்து அந்த ப்ரெஸ் அந்த அழுத்தின பிறகு அது ஒரு காகிதம் மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அந்த காகிதத்தை எழுத ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த பேப்பிரஸ் அந்த பப்பைரஸ் அப்படிங்கிற அந்த இதுல இருந்து வந்ததுனாலதான் பிபிலியோ பைபிள் அப்படிங்கிற பேரே அதுல இருந்து தான் வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேனுஸ்கிரிப்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மேனுஸ்கிரிப்ட் வந்து இருக்குதுங்க. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா நமக்கு மேனுஸ்கிரிப்ட் கிடைக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. ஏன்னா 2 மேனுஸ்கிரிப்ட் எடுத்தீங்கன்னாலே இப்போ ஏசாயா புஸ்தகத்தை மேனுஸ்கிரிப்ட் 1ஐயும் மேனுஸ்கிரிப்ட் 2ஐயும் கம்பேர் பண்ணீங்கன்னா, அதாவது ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டுக்குமே வித்தியாசங்கள் 100 கணக்கா இருக்கும். அப்போ நம்ம இன்னும் நிறைய மேனுஸ்கிரிப்ட் கையில கிடைக்கும் போது அப்போ மெஜாரிட்டி மேனுஸ்கிரிப்ட்ல காமனான இருக்கக்கூடிய அந்த அர்த்தத்தை எடுத்து ஒரிஜினல் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கட்டமைப்பாங்க. ஆகவேதான் எவ்வளவுக்கு எவ்வளவு மேனுஸ்கிரிப்ட் கிடைக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே அப்படி நமக்கு நிறைய மேனுஸ்கிரிப்ட் கிடைக்க சில வசனங்களுக்கெல்லாம் நமக்கு தெளிவா நமக்கு அதுக்கு பொருள் தெரியாம இருந்தது. அதை நீங்க ஆங்கில பைபிள் வச்சிருந்தீங்கன்னா அதுல தெளிவாவே போட்டிருப்பாங்க, இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு, நாங்க இந்த அர்த்தத்துல இதை போட்டிருக்கிறோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த கீழே ஃபுட் நோட்ஸ்ல ரொம்ப தெளிவாவே ஆங்கில வேதாகமத்துல அழகாவே கொடுத்துருப்பாங்க. இது எங்களுக்கு அர்த்தம் தெரியலன்னு கொடுத்துருப்பாங்க, இதுக்கு 3 அர்த்தம் இருக்கு, இதுதான் மோஸ்ட் சூட்டபிள்னு நினைக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நிறைய மேனுஸ்கிரிப்ட் கிடைக்க புது வெர்ஷன் ஆஃப் பைபிள் நமக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த புது வெர்ஷன்ல மோர் அக்யூரேட் வெர்ஷன் அதுதான் அப்படின்னு சொல்லி அந்த புது வெர்ஷன்ஸை கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ஏன்னா அந்த ஒரு காப்பி பண்ணும்போது ஏற்பட்ட சிக்கல் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு இந்த டிக்கும் ஆருக்கும் இந்த 2 எழுத்துல இந்த மழுங்கி இருந்ததுன்னா அது 6, மழுங்கி இருக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஸ்கொயரா இருந்ததுன்னா அது டி. ரொம்ப மைன்யூட் டிஃபரன்ஸா இருக்கும். அப்ப இந்த பப்பைரஸ் அந்த பேப்பர்ல எழுதும்போது இந்த மாதிரி மைன்யூட் டிஃபரன்ஸ் எல்லாம் ஈஸியா மங்கும். ஏன்னா காலம் போக போக ஒவ்வொரு அந்த பப்பைரஸ்க்கும் வந்து காலம் இருக்கு இல்லையா, 200 வருஷம் தான் தாக்கு பிடிக்கும் அல்லது 300 வருஷம் தான் தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு காப்பி எடுத்தாகணும். அப்ப இன்னொரு காப்பி எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க, யூதர்கள்லாம் சிதறடிக்கப்பட்டு போனாங்கல்ல, அப்போ வந்து தர்சூஸ் பட்டணம் அது வந்து துருக்கியில இருக்கு. அப்ப தர்சூஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க புதுசா ஒரு சினகாகு ஒரு ஜபாலயம் தொடங்கியிருக்கிறோங்க, எங்க ஜபாலயத்துக்கு ஒரு ஏசாயா புஸ்தகம் வேணுங்க, நாங்க காப்பி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தர்சூஸ் பட்டணத்துல இருக்கிற ஜபாலயத்துல இருக்கிறவர் அவரு ஒரு காப்பி எடுப்பாரு. இங்கிட்ட அலெக்சாண்ட்ரியா பட்டணம் அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கும் ஒரு காப்பி வேணுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு காப்பி எடுப்பான். அப்ப காப்பி எடுக்கும்போது கப்பல் இன்னும் 10 நாள்ல கிளம்புது, சீக்கிரம் எழுதி முடிக்கணும் அப்படின்ட்டு அவன் அவசர அவசரமா எழுதுவான். ஸோ ஒரு மனிதர்களுடைய பலவீனம் அங்க வந்து கணக்கிடப்படுது. அப்போ
வேதம் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய பலனும் மனிதனுடைய பலவீனமும் சேர்ந்ததுதான் எழுதப்பட்ட நம்ம கையில இருக்கிற வேதம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பாலஜெட்டிக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பைபிள் இஸ் இனரண்ட் வேர்ட் ஆஃப் காட் அப்படிம்பாங்க. அதாவது வேதாகமத்துல ஒரு குற்றம் குறை கூட நீங்க பார்க்க முடியாது, அப்பொழுக்கற்றது வேதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் நம்மளும் காலங்காலமா நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்ப அதை நம்பி நம்ம அதை பொது தளத்துல கொண்டு போய் அதை விவாதிக்கும் போது, அப்ப நம்ம எதிரில் நம்ம மத்தியில விவாதிக்கிறவரு இதுல 2 NIVயையும் RNIVயையும் போட்டு இத்தனை வித்தியாசம் இருக்குதே, இதுல எப்படியா நீ அப்பழுக்கட்டுறதுன்னு சொல்ற, நீ கடவுளுடைய பிள்ளையா இருந்துகிட்டு அப்ப நீயே உண்மையை மறைக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு அது நெளிவை ஏற்படுத்தும். அப்போ நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருக்கான மகிமையை நம்ம பொய்யான சாட்சியங்கள் மூலமா நம்மளால கொடுக்க முடியாது. அது நம்மளுடைய கடமை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவது. அதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அப்போ நம்ம எது உள்ளதோ அதை உள்ளதுன்னு சொல்லணும். நம்ம ஒரு போலி சாட்சியம் தயார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட போலி சாட்சியங்களால கர்த்தர் தன்னுடைய மகிமையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய லெவலே வேற, நம்மளுடைய லெவல் வேற. அப்ப கர்த்தருடைய பெரிதான கிருபையினால எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் நற்செய்தி அழகா பாதுகாக்கப்பட்டு இவ்வளவு வருஷம் இருந்தாலும் இதுக்கு மத்தியில இயேசு பெருமான் தான் என்னுடைய பாவத்துக்காக பலியாயிருக்கிறாரு, அந்த கடவுள் தான் எனக்காக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாரு, அவரு இங்க பிறந்திருக்கிறாரு அப்படிங்கிற அந்த செய்தி அன்கரப்டடா பியூட்டிஃபுல்லா அழகா பைபிள்ல பாதுகாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அந்த கண்டென்ட் கரப்ட் ஆகல, ஆனா எழுத்துக்கள்ல வேறுபாடுகள் வந்திருக்கு. அது மனிதர்களுடைய பலவீனம். ஆகவேதான் நம்ம என்ன சொல்றோம், வேதாகமம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய பலவீனமும் பரிசுத்த ஆவியானவருடைய பலனும் சேர்ந்ததுதான் வேதாகமம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த நிலையில தான் நம்ம பார்க்குறோம். செப்டுவாஜின்ட், இந்த செப்டுவாஜின்ட்டுங்கிறது கிரேக்க பழைய ஏற்பாடு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த கிரேக்க பழைய ஏற்பாடை தான் 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இயேசுவே சில இடத்துல செப்டுவாஜின்ட்டை தான் கோட் பண்ணி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த தோல் சுருள இந்த காப்பி எடுக்கும்போது தர்சு பட்டணத்தில் இருக்கிறவங்களும் அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் இருக்கிறவங்களும் காப்பி எடுக்கும்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது எந்த மாதிரிலாம் தப்பு நடக்குது அப்படிங்கிறத வேத ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப சங்கீத புஸ்தகத்துல கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், அவருடைய நாமம் எவ்வளவு மகிமை உள்ளது அப்படிங்கிறது, இப்போ ஒரு சங்கீதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 10 இடத்துல வரும். கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், அவருடைய நாமம் எவ்வளவு மகிமை உள்ளது, அப்புறம் வானங்களை கர்த்தரை துதியுங்கள், அப்புறம் பூலோகமே கர்த்தரை துதியுங்கள் மறுபடியும் வரும். கர்த்தரை துதியுங்கள், அவருடைய மகிமை எப்படிப்பட்டது அப்படின்னு. அப்ப நம்மால் காப்பி பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா, 2வது இடத்துல கரெக்டா காப்பி பண்ணிடுவான், கர்த்தரை துதியுங்கள், அவருடைய மகிமை எங்கும் உள்ளது அப்படின்ட்டு. அப்புறம் 3வது இடத்த காப்பி பண்றதுக்கு பதிலாக 4வது இடத்துக்கு போயிடுவான். ஏன்னா இந்த கர்த்தருடைய மகிமை பெரியது என்றும் துதியுங்கள் அப்படிங்கிறது 10 இடத்துல ரிப்பீட் ஆகும். அப்ப 10 இடத்துல அவன் ஜாக்கிரதையா காப்பி பண்ணணும். இவன் என்ன பண்ணுவான், 3வது இடத்துல காப்பி பண்ணிட்டு 4வது இடத்துக்கு வர்றதுக்கு பதில் 5வது இடத்துக்கு போயிடுவான். ஸோ இதுக்கு பேர் இது ஹாப்லோகிராஃபின்னு பேர். இது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, தர்சு பட்டணத்தை சேர்ந்த மேனஸ்கிரிப்டை எடுப்பாங்க. அப்ப தர்சு பட்டணத்துல சேர்ந்த மேனஸ்கிரிப்ட்ஸ்ல 2 வசனம் குறையும், ஆனா 8 வசனம் தான் இருக்கும். அலெக்சாண்ட்ரியால சேர்ந்த மேனஸ்கிரிப்ட் எடுக்கும்போது 10 வசனம் இருக்கும். அப்ப 8ஆ 10ஆன்னு கன்ஃபியூஷன் வரும். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, எபேசு பட்டணத்துல இருக்கிற காப்பி எடுப்பாங்க. எபேசு பட்டணத்துல 10 இருக்கும். அப்போ அவங்க முடிவுக்கு வருவாங்க, ரைட்டு, அப்ப இந்த தர்சு பட்டணத்தை சேர்ந்தவர் காப்பி பண்ணும்போது 2 இதை பை மிஸ்டேக் மிஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. இப்படிதான் எது ஒரிஜினல் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இந்த படிப்புக்கு பேரு டெக்ஸ்சுவல் கிரிட்டிசிசம் அப்படின்னு பேரு. அதாவது பிரதிகளை ஆராய்ந்து அந்த ஒரிஜினலை கண்டுபிடிக்கிறது. ஏதாவது மோர் ஒரிஜினல், ஏன்னா நம்ம ஒரிஜினல் இஸ் லாஸ்ட். முதல்ல எழுதப்பட்ட கைப்பிரதி
அந்த முதல்ல எழுதப்பட்ட கைப்பிரதி நம்ம பைபிள்ல இருக்கிற எந்த நூல்களுக்கும் நம்மகிட்ட கிடையாது. ஆகவே ஒரிஜினல்ல இருந்து ஒரு 7வது 8வது காப்பி தான் நம்ம கையில இருக்குது. ஸோ அந்த அந்த க்ளோஸ் டு த ஒரிஜினல் தான் வந்து அதை பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதை கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் பூமி எங்கும், அவருடைய மகிமை பூமி எங்கும் உள்ளது அப்படிங்கிறத 2 மிஸ் பண்ணாருன்னு பார்த்தோம்ல. இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, 10 இடத்துல வருதுன்னா 4வது இடம் வரைக்கும் கரெக்டா எழுதிட்டு 5வது இடம் போறதுக்கு பதிலாக மறுபடியும் 3வது இடத்துக்கு போயிடுவாரு. அப்ப என்ன ஆயிரும், பை மிஸ்டேக் 2 இதை ரிப்பீட் பண்ணி எழுதிடுவாரு. ஸோ இந்த மாதிரி மேனுஸ்கிரிப்டை கம்பேர் பண்றது மூலமா அதை எப்படி இவர் எக்ஸ்ட்ராவா காப்பி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் எரர் இருக்கு, சப்ஸ்டியூஷன் எரர் இருக்கு, இன்சர்ஷன் ஒன்று இருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இப்ப நீங்க உங்களுக்கே கூட வாட்ஸ்அப் செய்தி வந்திருக்கும், நீங்க வந்து ஆர்ஐவி வாங்காதீங்க, ஆர்ஐவியில வந்து சாத்தானுடைய கை இருக்கு, ஏன்னா ஆர்ஐவியில ஒரு முக்கியமான வசனம் காணோம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் செய்தியெல்லாம் வரும். அப்ப நம்ம இதை ஆராய்ந்து பார்க்கும்போது, என்னடா அது உண்மையாவே ஏன் இப்படி வசனத்துல அவங்க கொலைப்படி பண்றாங்க, நம்ம கர்த்தருடைய வசனம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து அதை பார்க்கும்போது அப்புறம் தான் நமக்கு உண்மை தெரியுது. இந்த ஆர்ஐவி அப்படிங்கிறது வந்து ஏர்லியஸ்ட் மேனுஸ்கிரிப்டை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மிக மிக பழமையான கைப்பிரதி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதை வச்சு இந்த ஆர்ஐவி பைபிள் வெர்ஷனை உருவாக்கி இருப்பாங்க. ஆகவே தான் அந்த வசனம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிய வரும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, உதாரணத்துக்கு இப்போ பழைய ஏற்பாட்டில் சீத்தீம், அதாவது ஒரு ஒலிவ மரத்தினால் இந்த பெட்டியை செய்வாயாக அப்படின்னு இருக்கும், சரிங்களா? அப்ப மேசரட் அந்த குரூப்ல ஒரு புதுசா ஒரு பையன் வந்து சேருவான். அந்த பையனை பிரதி எடுக்கிறதுக்கு அவனை வேலைக்கு அமர்த்தி இருப்பாங்க. அப்ப அந்த பையனுக்கு கேள்வி வரும், குழப்பம் வரும். ரபிமாரே வந்து ஒலிவ மரம்னு இருக்குதே, இது காட்டு ஒலிவ மரத்துல செய்யணுமா நாட்டு ஒலிவ மரத்துல செய்யணுமா, எனக்கு சந்தேகமா இருக்குன்னு அவன் கேட்பான். அதுக்கு இந்த ரபாய்க்கு வந்து உண்மையான அர்த்தம் தெரியும், ஏன்னா செவி வழியா அவங்க அந்த பாரம்பரியத்தை பாதுகாத்து வர்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, அது உதாரணத்துக்கு சொல்றேன், இது வந்து காட்டு ஒலிவ மரத்துல இருந்து எடுத்து காட்டு ஒலிவ மரத்துல இருந்து செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அந்த புதுசா வந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ரைட்டு, அப்போ அடுத்து பிரதி எடுக்கிறவங்களுக்கு இந்த தெளிவு வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னா, கீழே ஒரு கோடை போட்டு இவன் என்ன பண்ணுவான், இந்த ஒலிவ மரம் என்பது காட்டு ஒலிவ மரமாகும் அப்படின்னு எழுதுவான், சரிங்களா? அது வந்து ஃபுட் நோட் அப்படின்னு பேரு, அடிக்குறிப்பு அப்படின்னு பேரு. அப்ப அந்த அடிக்குறிப்பு அவன் எழுதும்போது அவன் பல வருஷம் கழிச்சு அவன் இறந்துருவான், அவனுக்கு சொல்லி கொடுத்த ரபாய் இறந்துருவாரு. அடுத்து 200 வருஷம் கழிச்சு இன்னொருத்தன் அதை காப்பி எடுப்பான். அப்ப இன்னொருத்தன் அதை காப்பி எடுக்கும்போது அந்த கீழே ஒரு கோடு மாதிரி போட்டு அதுக்கு கீழே அடிக்குறிப்பு எழுதுனா பாருங்க, அதாவது இது காட்டு ஒலிவ மரத்தினால் இந்த பெட்டி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது. அந்த அடிக்குறிப்பு எக்ஸ்ட்ரா வசனமா மாறி உள்ள வந்துடும். அப்ப விளக்கத்துக்காக இந்த பரிசேயர் சதுசேயர் இவங்கள்லாம் எழுதுற அந்த அடிக்குறிப்புகள் பின்னால எக்ஸ்ட்ரா வசனமா ஆட் ஆகி வரும். அப்போ இந்த மாதிரி வசனம் ஆட் ஆகி வரும்போது அப்படி உருவாக்கப்பட்டது தான் கிங் ஜேம்ஸ் பைபிள். அப்புறம் மற்ற ஆர்ஐவிலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய மேனுஸ்கிரிப்ட்ல எடுப்பாங்க. பழைய மேனுஸ்கிரிப்ட்னா கைப்பிரதி, அந்த பழைய கைப்பிரதி எடுத்தா இந்த காட்டு ஒலிவ மரத்தினால் பெட்டியை செய்வாயாக அங்க இருக்காது. ஏன்னா நடுவுல விளக்கத்துக்காக நம்ம மெசரட் ஸ்கூல்ல இருந்து ஒரு மெசரட் ஆளு சேர்த்தது அது. அப்போ அந்த ஒரிஜினல் கைப்பிரதியில அது இருக்காது. அப்ப ஆய்வாளர்கள் என்ன பண்ணுவாங்க, ரைட்டு, பின்னால இது விளக்கத்துக்காக சேர்த்துருக்குறாங்க, அப்போ ஒரிஜினல்ல இது கிடையாது, ஒரிஜினலாவே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வெர்ஷனை கொண்டு வருவாங்க. அந்த வெர்ஷன்ல அந்த வசனம் இருக்காது. இப்படித்தான் பல வசனங்கள் வந்து பின்னால வந்து விளக்கத்துக்காகவும் ஒரு, ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு போன வாரம் கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, மத்தேயு 5:21 7:21 தெரியல, இந்த வசனம் வந்து ஆர்ஐவியில இல்லைங்களே எதனால அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப நம்ம எதனாலன்னு நம்ம பார்க்கும்போது ஒரிஜினல்ல மார்க்ல அந்த வசனம் உண்மையாவே கிடையாது. அப்ப பின்னால ஏன் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுல தான் அது மார்க்ல சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப ஏன் அதை மார்க்ல சேர்த்தாங்கன்னா, அந்த மார்க்கை காப்பி பண்ணவரு
மேத்யூ தோல் சுருளையும் படிக்கிறாரு, லூக்கு தோல் சுருளையும் படிக்கிறாரு. அப்ப ரெண்டையும் படிக்கும்போது லூக்காவில் இருக்கு, மேத்யூல இருக்கு, அப்ப மார்க்ல இல்லையே. இப்ப உதாரணத்துக்கு ஒரு 4 வசனம் கோர்வையா வரும், ஒரு பொயட்ரி மாதிரி வரும், ஆனா அதுல 3 தான் மார்க்ல இருக்கும். அப்ப 4வது இருந்திருக்கணும், இடைப்பட்ட காலத்துல அது மிஸ் ஆயிருக்கணும்னு சொல்லி அவரா புதுசா அதை வந்து மேத்யூவையும் லூக்காவையும் கம்பேர் பண்ணி மார்க்ல புதுசா இன்சர்ட் பண்ணுவாரு. அப்படி இன்சர்ட் பண்ணி ஃபைனலா நமக்கு கிடைச்சது தான் கிங் ஜேம்ஸ். கிங் ஜேம்ஸ்க்கு பிறகு வந்த இந்த ஆர்ஐவி என்ஐவிலாம் ஓல்டர் மேனஸ்கிரிப்ட், பழமையான கைப்பிரதி கிடைச்சதுனால அதை பார்க்கும்போது அதுல அந்த வசனம் இருக்காது. அப்போ ஒரிஜினலாவே கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அந்த ஆர்ஐவிலையும் என்ஐவிலையும் அதை போட மாட்டாங்க. ஸோ இப்படித்தான் வசனங்கள் வந்து மிஸ் ஆகுது. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் பார்த்தோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆதியாகமம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆதியாகமம் கிட்டத்தட்ட அது எழுத்துல கொண்டு வரப்பட்டது கிட்டத்தட்ட கிமு 1000. அப்போ கிமு 1000த்துல அது கிமு 500ல மறுபடியும் அது மறுபதிவு செய்யப்படுது. ஏன்னா இவங்க பாபிலோன் சிறையிருப்புல பல புஸ்தகங்கள் அழிக்கப்பட்டுச்சு. எஸ்ரா நெகேமியா காலத்துல அதை மறு உருவாக்கம் பண்றாங்க. இப்போ மறு உருவாக்கம் பண்ணும்போது அதை மறுபடியும் எழுதுறாங்க. அப்ப கிமு 1000த்துல ஒரு பதத்துக்கு என்ன அர்த்தம் இருந்திருக்கும், கிமு 500ல என்ன அர்த்தம் இருந்திருக்கும்னா அந்த அர்த்தம் வந்து மாறிக்கிட்டே வருது. ஸோ அதுக்கு தான் நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம், அந்த ஹாட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில சொல். இதை வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்னா, நம்ம காஃபி ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்னா டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இப்ப இருக்கிற வந்து அந்த ஷோ ரொம்ப ஹாட்டா இருந்தது, இட் வாஸ் அ ஹாட் ஷோ அப்படின்னா ரொம்ப ஃபேஷனபிளா இருந்தது, பாப்புலரா இருந்தது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அந்த ஹாலிவுட் மூவில எல்லாம் ஷீ இஸ் வெரி ஹாட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவ உடை நடக்கிற விதம் எல்லாமே ஈர்க்கத்தக்கதா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹோட்டல்ல யாராவது ஒரு காரசாரமான குழம்பு சாப்பிடும்போது ஹாட்டா இருக்கு அப்படின்னாங்கன்னா சூடா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, ரொம்ப ஸ்பைசியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரிஜினல் ஆத்தர் எந்த மீனிங்ல எழுதினாரு அப்படிங்கிறத பின்னால வர்றவங்க கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஸோ அவங்களால கூடிய மட்டும் நமக்கு கரெக்டான இதை நமக்கு எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது இடியம்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு நம்ம தமிழ்ல அதை எப்படி சொல்லலாம், ஒரு வழக்கு சொல் மாதிரி. அதாவது அதுக்கு உதாரணம் வந்து இப்போ வந்து பிரேக்கிங் ஆஃப் பிரெட் அப்படிங்கிறது ஒரு சொல்லாடல். அப்ப இதை வந்து நம்ம தமிழ்ல வந்து அப்பம் பிக்குதல் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்ப அப்பிக்குதல் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நமக்கு அர்த்தம் தெரியும். ஆனா இதை லிட்டரலா நான் மொழிபெயர்க்கணும் அப்படின்னா இது அப்பத்தை உடைத்தல் அப்படின்ற பொருள் வரும். சரிங்களா? அப்ப அப்பத்தை உடைத்தல் அப்படிங்கிறது சரியான பொருள் கிடையாது. இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பத்தை பிட்டு சாப்பிட்டாங்க, அதுக்கு பேர் தான் பிரேக்கிங் ஆஃப் பிரெட். இதை லிட்டரலா மொழிபெயர்த்தன்னா அப்பத்தை உடைத்தல். அப்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதுதான் போன வாரம் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிம்பாங்க, அது தமிழ்ல இருக்கிற ஒரு பழமொழி. அப்ப இந்த பழமொழி தமிழ்காரங்களுக்கு மட்டும்தான் விளங்கும், மற்ற ஊர்க்காரங்களுக்கு விளங்காது. ஏன்னா அவங்கள அந்த சொல்லாடல் இருக்காது, அவங்கள்ட்ட வேற பழமொழி தான் இருக்கும். அப்ப இதை நான் லிட்டரலா மொழிபெயர்த்தேன்னா does the donkey know the smell of the camphor அப்படின்னு மொழிபெயர்க்கணும். ஆனா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அவருக்கு அந்த விஷயத்தினுடைய அருமை தெரியாதுங்க, அதுதான் வந்து பொருள். அப்போ அது லிட்டரலா மொழிபெயர்க்கிறதா இல்ல அந்த பொருளை வச்சு மொழிபெயர்க்கிறதாங்கிற சிக்கல் வரும். அந்த பொருளை வச்சு மொழிபெயர்க்கிறதுக்கு பேரு தான் பாராப்ரைஸ் அப்படின்னு பேரு. ஸோ இந்த மாதிரி மொழிபெயர்க்கும் போது ஒரு சில பதங்களுடைய பொருள் வந்து ஒவ்வொரு வருஷனுக்கும் மாறும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சன்ஸ் ஆஃப் காடு, ஓல்டன் ஃபுல் ஆஃப் டேஸ், கால்ட் இஸ் நேம், இதெல்லாம் வந்து அந்த மொழியினுடைய சொல்லாடல். இதை லிட்டரலா நம்ம வந்து மொழிபெயர்க்க முடியாது. டேஸ்ட் ஆஃப் டெத், இதெல்லாம் வந்து ஹீப்ரூல இருக்கிற சொல்லாடல். மரணத்தை ருசி பார்க்கிறது, மரணத்தை ருசி பார்க்கிறதுன்னா இப்ப இங்க வந்து அந்த பொருளை கொஞ்சம் விளக்கி சொன்னாதான் இங்க உள்ளவனுக்கு விளங்கும். ஸோ இதனாலதான் இந்த வித்தியாசங்கள் வந்ததுன்னு பார்த்தோம். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை தயவு செய்து பிடிச்சுக்குங்க, ஏசப்பாவை பிடிச்சுக்குங்க,
நீ அப்படின்னு அதுதான் இந்த இன்டென்ஷன், நம்ம வகுப்பினுடைய இன்டென்ஷனே ஏசப்பாவை பிடிச்சிக்குங்க அப்படின்ட்டு. ஆனா அமெரிக்கால ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவர் அவர் தான் பார்த்தோம், அவர் பேர் லூத்தர் ஹக்ஸ் அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த கிங் ஜேம்ஸ் பைபிள் தான் லிட்ரலா கடவுளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அப்படியே கிங் ஜேம்ஸ்ல இருக்குதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தாரு. இந்த ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் வரும்போது அதுல மெசரட்டிக்கை பயன்படுத்தி பழைய ஏற்பாட்டை கொடுத்தாங்க. அப்போ இவர் ஒரு சில வார்த்தையெல்லாம் மாறி போச்சே அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்பட்டு சபையாரையே கூப்பிட்டு அந்த பைபிளையே எரிக்கிறதுக்கு, ஆக்சுவலா பைபிளையே ஒரு லிட்டரலா எரிச்சார். அவர் எரிச்சிட்டு இந்த ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் சாத்தானுடைய கை அதுல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. கிங் ஜேம்ஸ் தான் ஒரிஜினல், கிங் ஜேம்ஸை ஃபாலோ பண்ணுங்க, இது சாத்தானுடைய கை இதுல இருக்கு அப்படின்னு பிரசங்கம் பண்ணார். அதுக்கு ஆனா நீங்க இப்ப சரி இவர் கிங் ஜேம்ஸ் சொல்றாருல, சரி கிங் ஜேம்ஸ் கரெக்டான பைபிளா அப்படின்னு நீங்க பார்த்தோம்னா, கிங் ஜேம்ஸ் 1613 ஸ்கிரீனை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. 1613 வந்த கிங் ஜேம்ஸ்ல இருந்து 1769 வந்த கிங் ஜேம்ஸுக்கு 413 மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சு மாத்தி இருக்கிறாங்க. அப்புறம் 1769 ஸ்பெல்லிங்கை மாடர்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1873 இன்னும் நிறைய இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1982 நியூ கிங் ஜேம்ஸ் வந்தது. அப்போ இந்த கிங் ஜேம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000கணக்கான மாற்றங்கள், 1000 அப்படின்னு சொல்றது சும்மா ஒரு கணக்குக்காக சொல்லல, உள்ளபடியே 1000க்கும் அதிகமான மாற்றங்களை கிங் ஜேம்ஸ்ல பண்ணியிருக்கிறாங்க. அதுல இன்னும் ரொம்ப கொடுமையான விஷயம்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு நம்ம பழைய பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, ஒரு தவறுதலா பிரிண்ட் ஆகி என்ன வந்துருச்சு, விபச்சாரம் செய்வாயாக அப்படின்னு 1631 பிரிண்ட் ஆன பைபிள்ல அச்சா இருக்குது. அதுக்கடுத்து பேரபிள் ஆஃப் த வைன் யார்டு அப்படிங்கிறதுக்கு பதிலாக பேரல் ஆஃப் த வினிகர் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த யோவான் 8:11 வரும்ல, நீங்க இனி பாவம் செய்யாது இருப்பாயாக அப்படின்னு. ஆனா 1716 வந்த கிங் ஜேம்ஸ்ல போ இனிமேல் பாவம் செய் அப்படின்னு அச்சிட்டு வந்திருக்கு. அதனால பைபிளுக்கு பேரே இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்காலர்ஸ் இந்த சின் ஆன் பைபிள்னே அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. இந்த thou shall commit adultery அதாவது அப்படிங்கிற பைபிளுக்கு இவங்க ஸ்காலர்ஸ் அடல்ட்ரஸ் பைபிள்னே பேர், அந்த மாதிரி தவற சுட்டி காட்டுறதுக்காக அப்படி பேர் வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கிங் ஜேம்ஸ்லேயே 1008 பிரச்சனை இருக்கு. ஆகவே தான் நம்ம சொல்றோம், தயவு செய்து பொருஸ்தாவியானவரை பிடிச்சுக்குங்க, எல்லாரையும் நேசிப்போம் நம்ம. ஏன்னா இந்த லூத்தர் என்ன பண்ண, மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கத்தோலிக்க திருச்சபைக்குள்ள அடிமைப்பட்டு கிடக்குது திருச்சபை. அப்போ இவங்கள்ட்ட இருந்து விடுதலை ஆகணும், நம்ம பைபிளை மக்களே இன்டர்பிரேட் பண்ணணும், கத்தோலிக்க திருச்சபை கொடுக்குற இன்டர்பிரிட்டேஷனை மட்டும் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிதான் இவர் மார்ட்டின் லூத்தர் ஆரம்பிச்சாரு. அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகி போச்சுன்னா, அவரு கூட உறுதியா நின்னவங்களே, என்ன லூத்தர் ஐயா நீங்க நாங்க இந்த வசனத்துக்கு இப்படி மொழிபெயர்த்து இன்டர்பிரேட் பண்றோம், நீங்க வேறு விதமா இன்டர்பிரேட் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி லூத்தர் கூட சண்டை போட்டுட்டு கால்வின் தனியா பிரிஞ்சிச்சு, பிரெஸ்பிடேரியன் தனியா பிரிஞ்சிச்சு. ஸோ புராட்டஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரு கிளையா வரல, அந்த ஒரு கிளையிலேயே இதுதான் பைபிளுக்கு இந்த வசனத்துக்கு அர்த்தம், அதுதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம்னு இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு 4-5 விதமா பிரிஞ்சு, 5 50 பிரிஞ்சு, 50 500 பிரிஞ்சு, 500 இன்னைக்கு 5000 டினாமினேஷன்ஸ் இருக்குது. ஸோ புராட்டஸ்டன்ட்டுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை. ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னா, இந்த வசனத்துக்கு இதுதாங்க அர்த்தம், எங்க சபைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினது தாங்க சத்தியம் அப்படின்னு இந்த எழுத்தை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுலதான் நம்ம அந்த வசனத்தை பார்க்கிறோம், எழுத்து கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை டிபெண்ட் பண்ணுவோம், அன்பை முன்னாடி போடுவோம், சக மனிதனை நேசிப்போம். இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லி கொடுத்துட்டாருங்க, நீங்கள் உங்களை நேசிப்பது போல் பிறனை நேசி, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த அன்பு தான் எல்லாத்தையும் இயக்குது, அந்த அன்பு தான் எல்லாத்தையும் மாத்துது, அன்பு தான் என்னை சாக்ரிஃபைஸ் பண்ண வைக்குது. அந்த அன்பு என் உள்ளத்துக்குள்ள பெருக்கெடுத்து ஓடும்போது இந்த வெர்ஷன் டிஃபரன்ஸ் என்னை ஒன்றும் பண்ணாது. ஆகவேதான் நம்ம கடவுளுக்காக நிக்கணுமே தவிர
எங்க சர்ச்சு காட்டின வெர்ஷன் இதுதான், இந்த வெர்ஷனை நான் டிஃபெண்ட் பண்ணுவேன்னு போய் நின்ற கூடாது. ஸோ இன்னைக்கு பல யூரோப்பியன் மினிஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா அப்பாலஜெட்டிக்ஸ்ல they believe that defending Bible is defending God. That is absolutely wrong. அவங்க அதாவது இப்ப அப்பாலஜெட்டிக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பைபிள் வெர்ஷன்ஸ் நம்ம வந்து அப்பழுக்கற்றதுன்னு நம்ம சொன்னாதான் நம்ம கடவுள் அப்பழுக்கற்றவரா காட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, டிஃபெண்டிங் பைபிள் இஸ் நாட் டிஃபெண்டிங் காட். பைபிள் அப்படிங்கிறது வரலாறு மனிதர்கள் வழியாக நமக்கு தொகுத்து கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கைடுங்க. கைடு ஒரு அற்புதமான அந்த இட் கண்டெய்ன்ஸ் வேர்ட் ஆஃப் காட். அப்ப அந்த ஸ்கிரிப்சர் கண்டெய்ன்ஸ் வேர்ட் ஆஃப் காடை நம்ம அப்படிதான் பார்க்கணுமே தவிர, என் கையில இருக்கிற வெர்ஷனை கொண்டு போய் கடவுளுக்கு ஈக்குவலா நான் வச்சிடக்கூடாது. கடவுளுக்கு ஈக்குவலா வச்சுட்டேன்னா அதுவே ஒரு விக்கிரக ஆராதனை. இப்ப எங்க சபையில எங்க பாஸ்டர் மீட்டிங்ல குழுல இருக்கிறாங்களான்னு தெரியல. இப்போ எங்க பாஸ்டர் நீங்க கேட்டீங்கன்னா, எங்க சபையில ஒரு பெரியவர் இருக்கிறாரு, ரொம்ப நல்ல மனுஷன். அவரு போற இடத்துல எல்லாம் பேய் துரத்துவாரு. எப்படி துரத்துவாருன்னா, பைபிளை கொண்டு போய் அந்த தலைமையில வச்சு பேய் துரத்துவாரு. அப்ப ஒரு சில ஒரு டயத்துல என்ன ஆயிடுச்சு, இவர் தலையில வச்சு இவர் நினைச்சிட்டு இருந்தாரு பைபிள்ல பவர் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு. அப்ப அந்த பேய் என்ன பண்ணுச்சுன்னா, தலை மேல வச்ச பைபிளை அப்படியே 1க்கு 4 கிழிச்சு தூர எரிஞ்சிட்டு போயிருச்சு. அப்ப இவருக்கு ஷாக்கு, என்னடா அது பைபிளே எரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அப்புறம்தான் அவரு இப்ப பாஸ்டர்கிட்ட பேசின பிறகு அவருக்கு புரிஞ்சுது, நம்ம விசுவாசத்துலதான் ஓடுமே தவிர நம்ம பைபிளையே ஒரு விக்கிரகமாக்கி நம்ம கொண்டு போகக்கூடாது. ஆகவேதான் நம்ம வந்து இயேசுவின் மேல விசுவாசம் தான் முக்கியமே தவிர, எனக்கு ஜீசஸ்ங்கிற நேம் எனக்கு தெரியும், அந்த நேம் எனக்கு தெரிஞ்சாலே ஓடிரும் நினைக்கிறது தப்பு அப்படிங்கிறத நம்ம அந்த பாஸ்டர் வந்து அதுல சொன்னாங்க. ஏன்னா நம்ம பாக்குறோம் இல்லையா, ஒருத்தன் வந்து இயேசுவின் நாமத்தினால பேயை துரத்துறான். அப்ப அந்த பேய் வந்து கேக்குது, எனக்கு இயேசுவை தெரியும், பவுலை தெரியும், நீ யாரு அப்படின்னு அவனையே திருப்பி அடிக்குது. ஆகவே இங்க சீக்கிரட் என்னன்னா, விசுவாசம் தான் சீக்கிரட்டே தவிர என் கையில இருக்கிற பைபிளை வச்சுட்டு நான் பேய் துரத்த முடியும்னு நம்புறதோ, இல்ல பைபிளை கொண்டு போய் கடவுளுக்கு ஈக்குவலா கொண்டு போய் வைக்கிறதோ அது தவறு. பைபிள் அப்படிங்கிறது கர்த்தர் எனக்கு கொடுத்த அற்புதமான ஒரு பொக்கிஷம். அது வந்து ஒரு கைடு. அப்ப அந்த கைடுங்கிறது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, மனிதர்களுடைய பலவீனமும் கர்த்தருடைய பலனும் சேர்ந்துதான் அது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத தான் வந்து நம்ம பாக்குறோம். ஏன்னா இப்ப ஓகே, என் முன்னாடி இருக்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா, இப்போ 500 BC ஒரு காப்பி இருக்கு அப்படின்னா, இந்த 500 AD அது வந்து இன்னொரு காப்பி எடுப்பாங்க. அந்த மாதிரி 3-4 காப்பி இன்னைக்கு இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இந்த முதல் காப்பிக்கும் 2வது காப்பிக்கும் நடுவில் இருக்கிற பீரியடை எக்ஸ் அப்படின்னு குறிக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸுங்கிற இந்த பீரியட் எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவுக்கு அளவு காப்பியிங் எரர்ஸ் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை சொல்றாங்க. இது வந்து ஏதோ கண்மூடித்தனமாலாம் சொல்லலை. இப்ப நம்ம கையில வந்து கிட்டத்தட்ட 30,000 பல ஆயிரம் கைப்பிரதிகள் இருக்கு. கிரேக்க கைப்பிரதிகள் இருக்கு, ஹீப்ரு கைப்பிரதிகள் இருக்கு, லத்தீன் கைப்பிரதிகள் இருக்கு. அப்ப இந்த கைப்பிரதிகள்லாம் கம்பேர் பண்ணி பாக்குறவங்க இந்த முடிவுக்கு வர்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு கைப்பிரதிக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இது வந்து இந்த டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசத்துல இது ஒரு பாடம். ஸோ இந்த பாடத்துலதான் வந்து ஒரு கைப்பிரதிக்கும் இன்னொரு கைப்பிரதிக்கும் எவ்வளவு காலகட்டம்னு பார்ப்பாங்க. அந்த காலகட்டம் கம்மியான காலகட்டமா இருந்ததுன்னா அந்த காப்பியிங் எரர்ஸ், பிரதி எடுக்கக்கூடிய இது வந்து கம்மியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம போன வாரம் நான் வகுப்புக்கும் போது ஆங்கில சொற்கள் நிறைய இருந்தது, தயவுசெய்து கொஞ்சம் தமிழ் சொற்களையும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வகுப்பு எடுக்கிற நாங்களுமே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாயந்தரம் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி இந்த நோட்ஸை தயார் பண்ணுறோம். ஆகவே இது மெயினாக நம்ம இதுக்குன்னு நம்ம ஏதோ புக்கில் இருந்தெல்லாம் நம்ம எடுக்கல, பல இடத்துல ஆய்வு பண்ணி பல இடத்துல இருந்து நம்ம எடுத்து போடுறோம். அப்போ ஆய்வாளர்களுடைய கண்டென்ட்டை சில இடத்துல இருந்து நம்ம காப்பி பண்ணும்போது ஆங்கிலத்தில் தான் நிறைய இருக்கு. ஆகவே அந்த ஆங்கிலத்தை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு சில இடங்கள்ல ஆங்கிலத்துல வருது. ஆகவே இத தமிழ்ல வேணும்னு கேட்கறவங்க ஒரு சில அன்பர்கள்லாம் தனிப்பட்ட முறையில கூட சொல்லியிருந்தீங்க, நீங்க வேணா எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ நான் கொடுக்குற இந்த நோட்ஸை வந்து நீங்க ஆங்கிலத்துல இருக்கும், நீங்க தமிழ்ல யாராவது காப்பி பண்ணி கொடுக்க முடிஞ்சதுன்னா இட் வில் பி a great help. சரிங்களா?
சரி, ஓகே. ஸோ அதனாலதான் இப்ப வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனம், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அப்ப இந்த வசனத்தை நம்ம எப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கோம்? அப்ப இந்த பைபிள்ல இருந்து எதையும் நீங்க கூட்டக்கூடாது, குறைக்க கூடாது அப்படின்னு நம்ம எடுத்து பிரசங்கம் பண்ணுவோம். இது ஆக்சுவலா அப்படி பிரசங்கம் பண்றது தவறு. ஏன் அப்படி தவறு அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வசனத்தை யாரு எழுதுனா, யாருக்கு எழுதப்பட்டிருக்கு, எந்த பின்னணியில எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கான்டெக்ஸ்ட நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் வசனத்தை கரெக்டா இன்டர்பிரட் பண்ண முடியும். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம வைத்திருக்கிற இந்த வகுப்பு நோக்கத்துலதான் வைக்கப்பட்டிருக்கு. ஆகவேதான் இந்த தலைப்பே சும்மா ஹவு டு ரீட் பைபிள் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதுவே நீங்க இப்படித்தான் பைபிளை படிக்கணுங்க அப்படின்னு நம்ம ஸ்ட்ரிக்டா எதையுமே சொல்லலை. பைபிளை இன்டர்பிரட் பண்றதுக்கான சயின்டிபிக் டூல்ஸை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். அந்த டூல்ஸை பயன்படுத்தி நீங்களே பைபிளை இன்டர்பிரட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லி கொடுக்கறது. ஸோ இப்போ ஆராய்ச்சியாளர்கள் என்னென்ன கருவிகளை அவங்க பயன்படுத்துறாங்க, அந்த ஆய்வு கருவிகள்னா லிட்ரல் கருவி கிடையாது, அந்த இன்டர்பிரிட்டேஷன் மெத்தடு, ரிசர்ச் மெத்தடு, அந்த மெத்தடை நாங்கள் உங்களோட ஷேர் பண்றோம். அதை நீங்க ஷேர் பண்ணிக்கிங்க அப்படின்னு தான் சொல்றோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வெளிப்படுத்தல் 22 இந்த 2 வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஆத்தர் எழுதுறது உங்களுக்கோ எனக்கோ எழுதலிங்க. நம்ம பிரசங்கத்துல வேணா நம்ம அப்படி எடுத்து வேணா பேசிக்கலாமே தவிர ஒரிஜினலா இது நமக்கு எழுதப்பட்டது இல்லை. அப்ப இது யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த புஸ்தகத்தில் உள்ள, இந்த புஸ்தகம் அப்படின்னு அவர் சொல்றது எதை சொல்றாரு? வெளிப்படுத்த சொல்றாரு. அப்போ இந்த புஸ்தகம்னு சொல்றது பைபிளை குறிக்காது. ஏன்னா அப்ப பைபிள் உருவாகவே இல்லை. பைபிள் அப்படிங்கிறது எப்போ உருவாகுது? கிபி 4ஆம் நூற்றாண்டுல தான் உருவாகுது. அதை யாரு தொகுத்து உருவாக்குறா? கான்ஸ்டன்டைன் தலைமையில ஒரு குழு அதை தொகுத்து உருவாக்குறாங்க. அப்படி தொகுத்து உருவாக்குன பிறகுதான் தொகுக்கப்பட்ட பைபிள் நம்ம கையில கிடைச்சிருக்கு. அப்ப இந்த ஆத்தர், இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை எழுதின ஆத்தர் எழுதும் போது அப்போ தொகுக்கப்பட்ட பைபிள் அப்படின்னு எதுவுமே கிடையாது, தோரா தனியா இருக்கு. இந்த புஸ்தகம்னு அவர் சொல்றது வெளிப்படுத்தல. சரி, இந்த புஸ்தகத்தை தான் எழுதிட்டார்ல, அப்ப எழுதி முடிச்சுட்டு இதை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்ப எழுதப்பட்ட புஸ்தகத்துல விசுவாசிகளாகிய நாம எப்படி கூட்ட முடியும், குறைக்க முடியும்? யோசிங்க. அப்ப இதை நம்ம கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஏன்னா புஸ்தகம் ஆல்ரெடி இருக்கு. அப்ப யாரு கூட்ட முடியும், குறைக்க முடியும்? இந்த புஸ்தகத்தை பிரதி எடுக்கிறான்ல வேதபாரகன், ஆங்கிலத்துல அவனுக்கு ஸ்கிரைபுன்னு பேரு. அந்த ஸ்கிரைபு பிரதி எடுக்கும் போது என்ன பண்ணுவான்னா, விளக்கத்துக்கு, இன்னும் அதிக விளக்கத்துக்கு 2 வசனத்தை சேர்த்து எழுதுவான். அவன் நல்ல நோக்கத்துலதான் சேர்த்து எழுதுவான். ஆனா அந்த விளக்கத்துக்காக அவன் அடிஷ்னலா எழுதின வசனமே ஒரிஜினல் ஆத்தருடைய இன்டென்ஷனுக்கு எதிராக போயிடும். அதாவது அந்த ஆசிரியர் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாரு, பிரதி எடுக்கிறவங்க விளக்கத்துக்காக 2 கூடுதல் வசனங்களை அவங்க எழுதும் போது அப்ப ஆசிரியருடைய அந்த உண்மையான நோக்கம் சில இடங்கள்ல சிதைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப பிரதி எடுக்கிறவங்களுக்காக அந்த ஆசிரியர் எழுதுனதுதான் எது? இந்த புஸ்தகத்துல இருக்கிற தீர்க்க தரிசனங்களை நீ கூட்டக்கூடாது, குறைக்க கூடாதுன்னு ஸ்கிரைப்ஸுக்கு எழுதுனது, பிரதி எடுக்கிறவனுக்காக எழுதுனது. சரிங்களா? இந்த பிரதி எடுக்கிறவங்க அவங்க சில பேர் இந்த பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு தெரியும்ல. பரிசேயர் கையில தோல் சுருள் கிடைச்சா அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில வசனங்களை அவன் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவான். சதுசேயன் கையில கிடைச்சதுன்னா அவனுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாத்துவான். நீ சதுசேயனா இருந்துட்டு போ, பரிசேயனா இருந்துட்டு போ, எனக்கு கவலையே கிடையாது.
நான் எழுதுல இருந்து கூட்டாத குறைக்காத அப்படின்னு அந்த பிரதி எடுக்கிறவனுக்காக எழுதப்பட்டதுதான் இது. அப்போ இதை நம்ம என்ன பண்றோம், லிட்ரலா நமக்கு அதை எடுத்து பயன்படுத்திக்கிறோம். இப்ப அமெரிக்கால இருந்து ஒரு அண்ணன் வந்திருந்தாங்க. ரொம்ப அருமையான நல்ல அண்ணன். அவங்க ரொம்ப உண்மையாவே அவங்களுடைய ஒரு சாட்சிக்குரிய வாழ்க்கையை வாழ்றவங்க. ஆனா 14 வருஷம் தியாலஜி படிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம அந்த அளவுக்குலாம் தியாலஜி படிக்கல. அப்ப அவங்க எனக்கு இந்த வசனத்தை விளக்கி சொல்லும் போது, தம்பி நீங்க நீங்க சொல்றது எனக்கு சரியா படல, இது பைபிளுக்கு தான் தம்பி பொருந்தும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் அந்த அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணன் நீங்க வச்சுப்போம், பைபிளுக்கு பொருந்ததுன்னு எந்த பைபிளுக்குன்னு பொருந்தும் அப்படின்னு நான் கேட்டேன். நீ கையில வச்சிருக்கியப்பா அந்த பைபிளுக்கு தான் தம்பி பொருந்தும் அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், என் கையில இருக்கிறது கிங் ஜேம்ஸினுடைய தமிழ் மொழிபெயர்ப்புன்னு, நீங்க வச்சிருக்கிற அந்த தமிழ் மொழிபெயர்ப்பு, கிங் ஜேம்ஸினுடைய தமிழ் மொழிபெயர்ப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்க வச்சிருக்கிற கிங் ஜேம்ஸ்லையும் ஏன் தமிழ் பைபிளையும் ஒப்பிட்டாலே பல வசனம் கூட்டி குறைச்சிருக்குன்னு. ஸோ உங்க கையில இருக்கிற வெர்ஷன்ல இருந்து கூட்டக்கூடாதா குறைக்க கூடாதா, இல்லை ஏன் வெர்ஷன்ல இருந்து கூட்டக்கூடாதா குறைக்க கூடாதா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்களுக்கு விளங்க வைக்கணுங்கிறதுக்காக. கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க. யோசிச்சுட்டு, தம்பி ஸ்கிரைப்ஸ் காப்பிங் எரர்ஸ் இருக்கும் தம்பி, இப்போ டிரான்ஸ்லேஷன் எரர்ஸ் இருக்கும் தம்பி, ஆனா இந்த 66 புஸ்தகம் இருக்குல்ல, இதுல இருந்து கூட்டக்கூடாது குறைக்க கூடாது அப்படின்னாங்க. 14 வருஷம் தியாலஜி படிச்சவங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, தியாகம் பண்ணி ஊழியம் பண்ணுவாங்க அந்த அண்ணன். அப்ப நான் கேட்டேன், அண்ணன் கிறிஸ்தவ வரலாற்றுல 66 புஸ்தகம் இன்னைக்கு யோசிச்சாங்க. அவங்க யோசிச்சுட்டு சொன்னது மார்ட்டின் லூத்தர் காலத்துக்கு அப்புறம் தம்பி அப்படின்னாங்க. அப்போ மார்ட்டின் லூத்தர் காலத்துக்கு முன்னாடி 73 புக்கு. அப்போ 73 புக்குல இதே வசனம் இருக்கு, இந்த கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாதுன்னு. அப்போ ஒரு கேத்தலிக் ஃபாதர் சொல்றாரு மார்ட்டின் லூத்தரை பார்த்து, தொகுக்கப்பட்ட இந்த பைபிள்ல இருந்து கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாதுன்னு இருக்கு, ஆனா ப்ராட்டஸ்டன்ட் நீங்க என்ன பண்றீங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க குறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது மார்ட்டின் லூத்தர் சொன்னது, நாங்க அப்பாக்ரிஃபா தள்ளுபடி ஆகத்தை மட்டும்தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு கேத்தலிக் ஃபாதர்ஸ் கேட்டாங்க, இல்லையே அந்த தள்ளுபடி ஆகமத்தையுமே உங்க நம்ம பவுலும் மற்ற ஆசிரியர்களும் கோட் பண்ணி இருக்கிறாங்களே, அப்படி கோட் பண்ண ஒரு உதாரணத்துக்கு நாலாகமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வரும். அதுல அந்த அவன் பேர் என்ன, யாசேரின் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அப்படின்னு வரும். அந்த யாசேரின் புஸ்தகம் நம்ம பைபிள்ல சேர்க்கப்படலை, ஆனா இன்னைக்கும் யாசேரின் புஸ்தகம்னு தனியா ஒண்ணு இருக்குது. அப்ப இந்த மாதிரி ரெஃபர் பண்ண புக்ஸ் எல்லாம் தள்ளுபடி ஆகமத்துல அது அப்பாக்ரிஃபால இருக்கும்போது அதை நீங்க எப்படி ரிமூவ் பண்ணலாம்? அப்போ 73 புக்ல நீங்க குறைச்சது தேவ தூஷணம் அப்படின்னு கேத்தலிக்ல இருந்து சொன்னாங்க. ஆனா மார்ட்டின் லூத்தர் இல்ல, நாங்க தள்ளுபடி ஆகமத்தை தள்ளி தான் தீர்வோம், அது கேத்தலிக்கர்களுக்கு ஆதவா இருக்கு அப்படின்னு சொல்லி 66 புக்கா மாத்தினார். அப்ப அந்த அண்ணனை பார்த்து நான் கேட்டேன், அண்ணன் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாதுன்னு நீங்க வெர்ஷன்ஸ்குள்ள பார்க்க கூடாதுன்னு நீங்க நான் பார்க்கல, ஆனா இந்த 73 புக்ல இருந்து கூட்டக்கூடாது குறைக்க கூடாதா, 66 புக்ல இருந்து கூட்டக்கூடாது குறைக்க கூடாதா, அல்லது கிரீக் ஆர்த்தடாக்ஸ் பைபிள்ல 79 புஸ்தகம் இருக்கு. இன்னைக்கும் கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுக்கு போனீங்கன்னா சங்கீதத்துல 151 சங்கீதம் இருக்கு, ஒரு சங்கீதம் அங்க எக்ஸ்ட்ரா. அப்போ எதுல இருந்து கூட்டக்கூடாது குறைக்க கூடாது அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த அண்ணன் பதில் சொல்லல. ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, தயவு செய்து நீங்க ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷனோட நீங்க அதை பார்க்காதீங்க. நம்ம இது எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, தயவு செய்து என் கையில இருக்கிற வெர்ஷன் தான் சிறந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு மற்ற சபக்காரங்களை குறைச்சு மதிப்பிடக்கூடாது. நான் சொல்றதுதான் கரெக்டான இன்டர்பிரிட்டேஷன் சொல்லி நம்ம மேன்மை பாராட்டி கொண்டு, நம்ம உண்மையாவே ஒரு நல்ல இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கும்போது தவறு இல்லை, பட் ஒரு மேன்மை பாராட்டணும். ஏன் சபை பாரம்பரியம் தான் சிறந்தது, நான் படிச்ச பைபிள் காலேஜ் சொல்லி கொடுத்தது தான் சிறந்ததுன்னு அந்த சண்டைகளுக்குள்ள போயிடக்கூடாது. நம்ம இயேசு கிறிஸ்து காட்டின அன்பின் பிளாட்ஃபார்ம்ல நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். சரிங்க. ஸோ நம்ம அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஓகே, ஸோ பைபிள் இஸ் இனரண்ட், பைபிள் எரர் ஃப்ரீ அப்படின்னு நம்ம மூட நம்பிக்கையில பல காலங்கள் சொல்லி கொண்டு இருந்தோம். ஆனா நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினது
பரிசுத்த ஆவியானவருடைய பலனும் மனிதனுடைய பலவீனமும் சேர்ந்ததுதான் பைபிள். ஆகவே வசனத்தை சாத்தானும் என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். அதைத்தான் இயேசுவனுடைய சோதனையில நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ பைபிள்ல இருக்கிற வெர்ஷன்ஸை பார்த்து முடிச்சாச்சு. டிரான்ஸ்லேஷன் வேரியேஷன்ஸ், காப்பிங் வேரியேஷன்ஸை பார்த்து முடிச்சாச்சு. யூத மேசியா, கிரேக்க மேசியா, அதுக்குள்ள போயிடுவோம் நம்ம. இப்போ நீங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவரு அந்த கானா ஊருக்கு போறார். கானா ஊர் தானே அது? ஆமா, சாரி. அன்றைய அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இவங்க பாக்குறாங்க இயேசு கிறிஸ்துவ காணோம். உடனே 2 சீடர்கள் எம்மாவுங்கிற கிராமத்துக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போ போகையில் இந்த வர்த்தமானங்கள், நான் படிக்கிறது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். நான் இந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால நீங்க அதை நோட்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. என் ஸ்கிரீனை நீங்க கவனிச்சாலே போதும். சரிங்களா? அப்போ அவங்க போய்கிட்டே இருக்கும்போது இயேசு அவங்களுக்கு எதிர்படுறார். இயேசு அவங்களுக்கு எதிர்பட்டதை அவங்க 2 பேர்னால பார்க்கவே முடியல. ஏன்னா லூக்கா 24:16 வசனம் சொல்லுது, அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லுது. அப்போ அவர்களை நோக்கி, நீங்க ஏன் துக்கமுகமா நடந்து போறீங்க? நீங்க உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிற காரியம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அதுல கிளையோப்பா அப்படிங்கிறவன் பிரதியுத்தரமா சொல்றான், என்னப்பா, என்ன சார் நீங்க எருசலேம்ல நடந்ததெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? இயேசு கிறிஸ்துவை குறித்து காரியங்கள் நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவரை பத்தி விளக்கும் போது, அவரே இஸ்ரவேலரை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவர்கள் நம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது அப்படிங்கிறான். அப்போ அவர்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இஸ்ரவேலர்கள்லாம் ரோமர்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? ரோமர்கள் கையில இருந்து இஸ்ரவேலரை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ஆனால் அவர் ரட்சிக்கல, ஆகையினால நாங்க எங்க ஊரை பார்த்து போறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அவதாரத்தின் நோக்கத்தை ஆரம்ப கட்டத்தில் அவர்களால் விளங்கி கொள்ள இயலவில்லை என்பதே உண்மை. அப்ப இயேசு கிறிஸ்து பல நேரத்துல நான் சொல்றது புரியுதான்னு கேட்பாரு. சில நேரத்துல அவங்களுக்கு புரியும், சில நேரத்துல அவங்களுக்கு புரியாது. திருஷ்டாந்தமாய் அவர்களோட பேசினார் அப்படின்னு வரும், ரகசியங்களை அவர்களோட பேசினார்னு வரும். சோ சில இடங்கள்ல அவங்களுக்கு தெரியாது. அப்ப பின்னாடி கேட்பாங்க, இயேசுவே இதுக்கு என்ன சாமி அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க. இயேசு சாமி அதுக்கு சொல்லி கொடுப்பாரு. அப்போ இன்ன வரைக்கும் இயேசுவனுடைய அவதாரத்தினுடைய நோக்கத்தை முழுமையா தெரியாதவங்களாவே இருந்துட்டு இருக்கிறாங்க. இதேதான் மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலையும் நம்ம பாக்குறோம். என்ன அவங்க நம்புறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ரோமர்களை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு, கத்தினால அவங்க எல்லாம் குத்தி கொலை பண்ணிட்டு இஸ்ரவேலர்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பாரு, நம்ம எல்லாமே மந்திரிகளா ஆயிடுவோம். ஆகவேதான் அந்த அப்படிப்பட்ட ஒரு மேசியா தான் இயேசு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20-21 வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, அந்த செபதேயுவின் குமாரனாகிய தாய் இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறா. என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரனாகிய 2 பேரில் உம்முடைய ராஜ்யம்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி பரலோக ராஜ்யம் கிடையாது. அங்க அவங்க நம்பிக்கிட்டு இருந்தது இம்மீடியட்டா இயேசு கிறிஸ்து இஸ்ரேல்ல ஒரு ஆட்சி செய்ய போறாரு, ரோமர்களை அடிச்சு துவம்சம் பண்ண போறாரு, அப்ப நாங்கள்லாம் மந்திரிகளாக போறோம் அப்படிங்கிறது தான் அந்த இம்மீடியட் எக்ஸ்பெக்டேஷன், தற்போதைய எதிர்பார்ப்பா அதுதான் அவங்களுக்கு இருந்தது. அப்ப அந்த தாய் கேட்கிறா, அப்படி உம்முடைய ராஜ்யத்துல நீர் வரும்போது ஒருவன் உம்முடைய வலது பாரிசத்திலும் இன்னொருவன் உம்முடைய இடது பாரிசத்துல உட்காரணும்னு கேட்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோக ராஜ்யம் அப்படிங்கிற அந்த கான்செப்டையே இந்த அம்மாவுக்கு முழுமையா தெரியாது. அப்படிங்கிறதுனால நீ என்ன கேட்கிறன்னு உனக்கே தெரியாதுமா அப்படின்னு அந்த நேரத்துல ஒரு பதில அவங்களுக்கு சொல்றாரு. ஸோ அந்த நிலையில தான் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ என்ன பார்த்தாங்க அப்படின்னா, யூதர்களுடைய ராஜாவா பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் நீங்க யூதர்கள் இயேசு கிறிஸ்து மேல வச்ச குற்றச்சாட்டு என்னது, இவன் யூதருடைய ராஜாங்கிறான், அதனால நீங்க இவனை சிலுவையில போட்டு கொன்றுங்க அப்படின்னு யூதர்கள்லாம் போய்
அந்த ரோமர்களுடைய பிரஜை கிட்ட போய் சொல்றத நம்ம பாக்குறோம். ஏன் இந்த குற்றச்சாட்டை வச்சாங்க? அவங்க வேணா இப்படி சொல்லியிருக்கலாம்ல, இவன் வந்து தோராவுக்கு எதிராக அவர் நடக்கிறாரு, இவர் வந்து எங்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, அந்த பிரமாணத்துக்கு எதிராக இவர் நடக்கிறாரு, அதனால கொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம்ல. அதை சொன்னா பிளாத்துக்கிட்ட எடுபடாது. ஏன் எடுபடாது? உங்க பிரச்சனை, நீங்க 1008 டினாமினேஷன் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, எனக்கு அதுவாடா வேலை அப்படின்னு கேட்பான் பிளாத்து. அப்ப பிளாத்துக்கிட்ட போய் என்ன சொல்லணும்? பிளாத்துவே யாரு? ராஜா தான். பிளாத்து வந்து கவர்னர், சரிங்களா? அப்ப அங்க ராஜா வந்து ஏரோது ராஜா. அந்த பிளாத்துக்கு முன்னாடி த கிரேட் ஹெரோடுன்னு அப்படின்னு பேரு, அந்த பெரிய ஏரோது, அவன் தான் அங்க ராஜா. அவனுக்கே ஒரு ராஜா இருக்கிறான். யாரு அவன்? அவன் தான் வந்து ரோம சாம்ராஜ்யத்தின் சாம்ராட், எம்பரர். அந்த ரோம எம்பரர் யாரு? அவர் தான் அகஸ்து ராய். அந்த ராஜாவுக்கு கீழே இருக்கிற ராஜா தான் நம்ம ஏரோது ராஜா. அந்த ஏரோது ராஜா என்ன பண்ணுவாரு? வரிய வசூல் பண்ணி பெரிய ராஜாவுக்கு கொடுப்பாரு. பெரிய ராஜாவுக்கு கொடுக்குற வரைக்கும் தான் அவருக்கு அங்க பதவி நிற்கும். எப்படி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி கமிஷன் கொடுத்து அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிறாங்களோ, அதே மாதிரிதான் அகஸ்து ராயனுக்கு கீழே நம்ம ஏரோது வரியை வாங்கி கொடுப்பாரு. இந்த வரியை வாங்குறது யூதர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அந்த வரியில ஒரு பங்கு வந்து ரோம அரசனுக்கு போகுது, அவங்க வந்து விக்கிரக ஆராதனையெல்லாம் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி வரி கலெக்ட் பண்றவங்க மேல இவங்களுக்கு படு கோபமா இருப்பாங்க. அப்படி வரி கலெக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு ஆள் தான் யாரு? மத்தேயு. இந்த மத்தேயு, அந்த அவங்க இவங்கெல்லாம் பார்க்கணும்ல, சகையு, இவங்கெல்லாம் வந்து டாக்ஸ் கலெக்டர்ஸ். அப்போ அவங்கிட்ட போய் என்ன குற்றச்சாட்டு வைக்கணும்? ஆப்பா, உன் பதவிக்கே உழ வைக்கிறான்ப்பா அவன். போய் நீ தான் யாரு? ராஜா. யாரு? அகஸ்து ராயன், அவன் ரோமன் எம்பரர். நீ தான் ராஜா, உன் இடத்த இந்த ஜீசஸ் கிளைம் பண்றான்ப்பா அப்படின்னு கொண்டு போய் சொன்னாதான் அவன் விசாரிப்பான். அந்த ஒரு குற்றச்சாட்டு தான் எடுபடும். ஆகவேதான் யோவான் 18:33 பிளாத்து அவரை பார்த்து கேட்கிறான், நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீ இப்படி சொல்றியா இல்ல மற்றவங்க என்னை குறித்து உண்மை இப்படி சொன்னாங்களான்னு கேட்கிறாரு இயேசு. அதுக்கு பிளாத்து சொல்றான், நான் யூதனா? ஓன் ஜனங்க தான்ப்பா என்கிட்ட வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கூடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது அல்ல என்றார். ஆகவே பொசிஷன் அவன் எடுக்க வர்றான்ப்பா அப்படின்னு ஏன் இவங்க குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, மக்கள் மத்தியில எதிர்பார்ப்பு எழும்புது, இவரு ராஜாவா அரசால போறாரு, ரோமர்களை எல்லாம் ஜெயிச்சு நம்ம கிட்ட அந்த ராஜ்யபாரத்தை குறுக்க போறாரு அப்படிங்கிறதுலதான் இயேசுவ கிறிஸ்து அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அப்ப இந்த கிறிஸ்து அப்படிங்கிற தமிழ் சொல் எங்கிருந்து வந்திருக்குன்னா, கிரைஸ்ட் அப்படிங்கிற கிரீக்க வார்த்தையில இருந்து வந்திருக்கு, அதுக்கு ஆங்கில சொல்லுல இருந்து வந்திருக்கு. அந்த கிரைஸ்ட்ங்கிற ஆங்கில சொல் கிறிஸ்டாஸ் அப்படிங்கிற கிரேக்க சொல்லுல இருந்து வந்திருக்கு. அந்த கிறிஸ்டாஸ் அப்படிங்கிற கிரேக்க சொல் மஷியக் அப்படிங்கிற ஹீப்ரு சொல்லுல இருந்து வந்திருக்கு. மஷியக் அப்படிங்கிற சொல்லுன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு பொருள். சரிங்களா? மறுபடியும் சொல்றேன், கிரைஸ்ட்ங்கிற வார்த்தை கிறிஸ்டாஸ்ங்கிற கிரீக் வார்த்தையில இருந்து வந்திருக்கு. கிறிஸ்டாஸ்ங்கிற கிரீக் வார்த்தை மஷியக் அப்படிங்கிற ஹீப்ரு வார்த்தையில இருந்து வந்திருக்கு. மஷியக் அல்லது மஷ் அப்படின்னா எண்ணெய் ஊத்தி தடவுறதுன்னு அர்த்தம். ஏன் தடவுவாங்க அப்படின்னா அபிஷேகம் பண்றதுக்காக தடவுவாங்க. அப்ப மெஸ்ஸியா அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு பொருள். அப்ப யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க? பழைய ஏற்பாட்டுல ராஜாவை அபிஷேகம் பண்ணுவாங்க, தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுவாங்க, ஆசாரியனை அபிஷேகம் பண்ணுவாங்க. 3 பேருக்கு மட்டும்தான் அபிஷேகம். ராஜா, தீர்க்கதரிசி, ஆசாரியன். சரிங்களா? இந்த 3 பேருக்கு மட்டும்தான் அபிஷேகம். அப்ப இந்த நிலையில இயேசுவ மக்கள் ராஜாவா பார்த்தாங்க. ஏன் ராஜாவா பார்த்தாங்க? யூதர்கள் கிட்ட இருந்து ரோமர்கள் கிட்ட இருந்து
எங்களை காப்பாத்தி புது ராஜ்யத்தை கொடுத்துருவாரு. ஏன் ராஜாவா பார்த்தாங்க அப்படின்னா, அந்த அந்த ராஜ்யபாரம் யூதர்கள்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டு விட்டது. அந்த யூத சாம்ராஜ்யம் அறுப்புண்டு போயிற்று. தாவீதின் ராஜ்யபாரம் யூதா வம்சத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. ஆகவே தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஒரு அரசன் வர வேண்டும். அந்த எதிர்பார்ப்புலதான் அந்த உலக அரசனா இயேசுவை பாக்குறாங்க. ஏன்னா சவுல் ஆட்சி பண்ணது கிமு 1050 இருந்து 1010 வரைக்கும். சவுலுக்கு பிறகு தாவீது ராஜா அரசாள்றார் 1010 இருந்து 970 வரைக்கும். தாவீதுக்கு பிறகு சாலமோனுக்கு அப்புறம் ரெகோபெயாம். இந்த ரெகோபெயாம் ஜெரோபெயாம்னு ரெண்டா பிரியுது, சரிங்களா? அப்ப இந்த ரெகோபெயாமுக்கு அப்புறம் செதேக்கியா வரைக்கும் அரசாட்சி செய்யறாங்க. செதேக்கியா காலகட்டத்துல பாபிலோனுக்கும் யூதேயாவுக்கும் சண்டை வந்து யூதேயாவில் இருக்கிறவங்களை எல்லாம் சிறைபிடி கொண்டு போய்விட்டார்கள். செதேக்கியாவுக்கு பிறகு யூதேயாவில் அரசன் இல்லை. செதேக்கியாவுக்கு பிறகு யூதேயாவில் யார் இல்ல? அரசன் இல்லை. அப்போ அரசன் இல்லாத காரணத்தினால ஒரு அரசன் வருவான், கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள தேற்றுகிற காரியம் உருவாகுது. கவலைப்படாதீங்க, நீங்க பாவம் பண்ணிட்டீங்க, கர்த்தர் உங்களை ராஜ்யபாரத்தை எடுத்து போட்டுருவாரு, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மறுபடி ராஜ்யபாரத்தை கொடுப்பாரு 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 கொடுப்பாருன்னு அவனுக்கு எதிர்பார்ப்பை உண்டாக்கி 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 அந்த எதிர்பார்ப்பின்படி வரக்கூடிய அரசன் இவனா அவனா இவனா அவனான்னு மக்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்க வேளையில இந்த உலகத்தையே ரட்சிக்க வந்த இயேசு ராஜாவை வெறுமன யூத சாம்ராஜ்யத்தை அரசால வந்த உலக பிரகாரமான ராஜான்னு ஆக்கி விட்டானுங்க. புரியுதுங்களா? அதாவது வெறுமன உலக அரசன் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலதான் இயேசுக்கு பின்னாடி பாதி பேர் சுத்தினா. ஏன்னா ஒரு அற்புதம் பண்றாரு. இவருடைய அற்புத அடையாளங்கள்லாம் பிரமிக்கத்தக்க வகையில இருக்கு. அதனாலதான் இயேசு வந்து சில இடத்துல சொல்றாரு, இந்த அற்புதத்தை வெளியில சொல்லாதங்கிறாரு. ஏன்னா இவன் உண்மையான அந்த ரட்சிப்பை விட்டுருவான். வெறும் அற்புதத்தை பார்த்துக்கிட்டு நீ ஒரு மெஜிஷியனா பார்க்க ஆரம்பிச்சிருவான், மந்திரவாதியா பார்க்க ஆரம்பிச்சிருவான். நான் அற்புதம் பண்றதுக்கு வரல, நீங்க அப்படிங்கிற யாரு நம்மளை காக்க வருவா அப்படிங்கறதுலதான் இயேசு அவர் அற்புதம் பண்ண வந்தவரால இயேசுவை ராஜாவா பார்க்க ஆரம்பிச்சுட்டான். ஆகவேதான் அந்த ராஜா அப்படிங்கிற சொல்லுதான் மெசியா, மெசியாங்கிற சொல்லுதான் கிறிஸ்டாஸ், கிறிஸ்டாஸ்ங்கிற சொல்லுதான் கிரைஸ்ட். ஆகவே இயேசுவுக்கு பெயரிடப்பட்டது கிரைஸ்ட் கிடையாது. கிரைஸ்ட்ங்கிறது இயேசுனுடைய பேரே கிடையாது. இயேசுவுக்கு பின்னால் இணைக்கப்பட்ட பட்டம் தான் கிரைஸ்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம்ல, இதுல இயேசுங்கிறது தான் அவருடைய பேரு. கிறிஸ்து அப்படிங்கிறது ஒரு ஒரு பட்டப்பேரு. ஏன் அந்த பட்டப்பேர் அவரோட சேர்ந்துச்சுன்னா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? யூத ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த அடைமொழியாக பின்னால சேர்ந்ததுதான் டாக்டர், லாயர், மினிஸ்டர் அப்படிங்கிற தான் கிரைஸ்ட்னு பேரு. ஆகவே மரியாள் ஆண்டவருக்கு இட்ட பெயர் இயேசு தான், இயேசு கிறிஸ்து கிடையாது. கிறிஸ்து பின்னால இணைந்தது. அதுவே நம்ம இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம், பழகிட்டோம். அப்ப முன்னாடி அந்த யூத வம்சத்தினுடைய ஜீனியாலஜி இருக்கு. அப்போ தாவீதினுடைய காலகட்டத்துல மகிமையில இருந்த யூத ராஜ்யம் அந்த மெடிட்ரேனியன் பகுதியிலேயே சிறப்பு வாய்ந்த சாம்ராஜ்யமா இருந்தது. பல இடங்கள்ல இருந்து, தங்கத்திலிருந்து வெள்ளியிலிருந்து மரம் வரைக்கும் பல கட்டுமான பொருட்களா இருக்கட்டும் இல்ல உலோகங்களா இருக்கட்டும் தாவீதினுடைய அரண்மனையில சேர்க்கப்பட்டு மகிமை பொருந்திய சாம்ராஜ்யமா இருந்தது. இப்ப அடிமைப்பட்டு போய் கிடக்கு.
ஆகா, பாபிலோன்ல அடிமைப்பட்டு போய் கிடக்குறோம், எங்களை மீட்க ஒரு ராஜா வரமாட்டானா? இந்த ரோமர்கள்ட்ட இருந்து எங்களை மீட்க ராஜா வரமாட்டானா? பாபிலோனியர்கள்ட்ட அடிமைப்பட்டு கிடந்தோம், பெர்சியர்கள்ட்ட அடிமைப்பட்டு கிடந்தோம், கிரேக்கர்கள்ட்ட அடிமைப்பட்டு கிடந்தோம், இப்ப ரோமர்கள்ட்ட அடிமைப்பட்டு கிடக்குறோம். எங்களுக்கு எப்ப ஆண்டவரே ராஜா வருவாரு, எங்களுக்கு எப்ப ஆண்டவரே கிறிஸ்து வருவாரு அப்படின்னு அவன் ஏக்கத்தோட இருக்கும் வேலையில தான் உலக ரட்சகராகிய இயேசு வந்தாரு. அவர் உலக ரட்சகர் அப்படிங்கிற முழுமையான புரிதல் அப்போதைக்கு அல்ல, பின்னாடி அவங்களுக்கு வந்துருச்சு. யாருக்கு? சீடர்களுக்கு. ஆனா இயேசு வாழ்ந்த காலகட்டத்துல அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தது இவர் உலக ரட்சகர்னு நினைக்கல, யூத ரட்சகர்னு நினைச்சான். அந்த அடிப்படையில தான் இயேசுவ கிறிஸ்து அப்படின்னு அழைச்சான். அதனாலதான் நீங்க இன்னைக்கும் யூதர்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மேசியா தாவீதின் வம்சத்துல வருவாரு, மேசியா யூதர்களுக்கு ராஜாவா இருப்பாரு, மேசியா யூதர்களை எல்லாம் கூட்டி சேர்ப்பாரு. இதுதான் யூதர்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பை எல்லாம் இயேசு நிறைவேற்றல. அதனாலதான் இன்ன வரைக்கும் யூதன் யாரை ஏற்றுக்கொள்ளல? இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா யூதனை பொறுத்த வரைக்கும் மேசியா அப்படிங்கிற ஒரு உலக ரட்சகர் எல்லாம் கிடையாது. யூத ரட்சியா தேவாலயத்தை எழுப்பி கட்டுவாரு. இதுதான் யூதனுடைய எதிர்பார்ப்பு. ஏசாயாவுல கூட இருக்கு அந்த வசனம். அப்ப இடிக்கப்பட்ட 2ஆம் தேவாலயத்தை இவர் மறுபடி கட்டுவாரு, 3வது ஒரு தேவாலயத்தை கட்டுவாரு. செனட்ரின்னா அந்த யூத கவுன்சிலை இவர் ஏற்படுத்துவாரு, தாவீதின் வம்சத்தை இவர் மறுபடி கட்டி எழுப்புவாரு அப்படிங்கிறது தான் யூதர்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை இயேசு நிறைவேற்றாதனாலதான் இன்ன வரைக்கும் இயேசுவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இந்த நிலையில நான் இந்த வகுப்பை நிறைவு செய்யறேன். ஓகே, சோ யூத மேசியா வேறு, உலக மேசியா வேறு. யூதர்களை பொறுத்த வரைக்கும் யூத மேசியா மனிதர்கள் வழியில வர்றவர். ஆனா நம்ம இயேசு பெருமானோ சூப்பர் நேச்சுரல் பர்த். யூதர்களை பொறுத்த வரைக்கும் உலகத்துல ஒரு ஜெருசலேமை கேபிட்டலா வச்சு ஆட்சி பண்ணுவாரு. ஆனா இயேசு பெருமானோ பரலோக ராஜ்யத்தின் ராஜா அவரு. என்ன, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படிங்கிறாரு. இந்த உலகம் சாத்தானுக்குள்ள கிடக்குது. அப்ப இவர் பரலோக ராஜ்யத்தை பூமியில எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்திருக்கிறாரு. யூதர்களுடைய யூத மேசியா இஸ்ரவேலர்களை ரோமர்களிடத்திலிருந்து காப்பாத்துவாரு. ஆனா நம்ம இயேசு பெருமானோ மனிதர்களை பாவத்திலிருந்து காப்பாத்த வந்தவர். இவனுடைய மனப்பான்மை குறுகியது, ஆனா இது உலகளாவிய, யூனிவர்சல். இந்த gospel is for the universe, is not for a certain group or not for a certain race. அப்போ இவனுடைய எதிர்பார்ப்பின்படி யூத மேசியா சியோனில் இருந்து அரசாளுவார். ஆனா இயேசுவோ மனிதர்களுடைய உள்ளத்தில் இருந்து அரசாளுகிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருப்பீர்கள், புதுசா நீ இனிமே போய் கோயில்லாம் கட்ட வேண்டாம், நீனே தேவனுடைய ஆலயம், உன் உள்ளத்துல இருக்க அழுக்க தூர போடு, உன் உள்ளத்தை ஏசப்பாவுக்கு கொடு, ஏசப்பாவனுடைய தேவாலயமா உன் உடம்ப மாத்து, இந்த உடம்பு கர்த்தருக்காக மட்டுமே அப்படின்னு அறிக்கையிடு. அப்படி நீ அறிக்கையிடும் போது உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பெறானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். இறைவனே உன் உள்ளத்துக்குள்ள ஜீவனா இருப்பான், அவன் வாசம் செய்கிற இடமா உன் ஆலயம் மாறும். இதுதான் இயேசு பெருமான் காட்டிய ஸ்பிரிச்சுவல் மெசாயா, ஆன்மீக மேசியா. ஆனா அவங்க எதிர்பார்த்தது யூத மேசியா, யூதர்கள். சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் மட்டும்தான் சூசன். ஆனா இயேசு பெருமானை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறார்களோ எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். யூதர்களை பொறுத்த வரைக்கும் யூத மேசியா கத்தியினால சண்டை போட்டு ராஜ்யத்தை திருப்பி கொடுப்பாரு. ஆனா இவரோ மன்னிப்பை அருளுகிறவர். யூத மேசியாவோ தாவீதின் சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட போறாரு. ஆனா இயேசு பெருமானோ சிலுவைக்கு உயர்த்தப்பட்டார். அதனாலதான் இயேசுவை அவனால ஒரு இரட்சகராகவே ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் இயேசு ஒரு ஃபெயிலியரா தான் பாக்குறான். ஆனா அந்த ஃபெயிலியர்ல தான் நமக்கான சக்சஸே இருக்கு. தான் உயிரையே கொடுக்கறது தாண்டா லவ்னு இந்த உலகத்துக்கு காட்டினவர் தான் இயேசு பெருமான். அதைத்தான் சிலுவையில காட்டினாரு. அந்த அன்பை அவனால புரிந்து கொள்ள இயலவில்லை. ஆகவே யூத மேசியா வேறு, உலக மேசியா வேறு.
இத நம்ம ஒரு யூத மேசியாவுக்குள்ள இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணக்கூடாது, சுருக்க கூடாது. எதுக்காக இந்த வித்தியாசத்தை பார்த்தோம் அப்படின்னா, இந்த வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சாதான் பழைய ஏற்பாட்டை நம்ம படிக்கும்போது அவங்க எந்தெந்த கான்டெக்ஸ்ட்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பாவம் அவங்க, ஏன்னா ராஜ்யம் இழந்து போய் கிடக்குறாங்க, ஒரு அரசன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அரசனா இயேசு கிறிஸ்துவ பார்த்ததுனாலதான் இந்த சீடர்களும் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து கூட வந்த பிறகுமே இயேசு அவங்களால பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேலரை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம், அவரோ மீட்டு ரட்சிக்கலையே, அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறான். ஏன்? யூத மேசியாவை பார்த்ததுனாலதான் அவனுக்கு இந்த சிக்கல். இயேசுவை உலக ரட்சகராக பார்க்கவில்லை. ஆகவேதான் அடுத்து 40 நாள் அவங்கள ட்ரெயின் பண்றார், பரிசுத்த ஆவியை கொடுத்து அனுப்புறார். அவன் இன்னும் முழுசா ட்ரெயின் ஆகல. ஆகவே யூத மேசியா வேறு, உலக ரட்சகர் வேறு. இந்த அடிப்படையில தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்துல தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு, யூதர்களுடைய எதிர்பார்ப்பு வேறு, இயேசு பெருமான் உலகத்தை ரட்சிப்பை கொடுப்பதற்காக எடுத்து வந்த அவதாரம் வேறு. இந்த நிலையில நான் இந்த வகுப்பை நிறைவு செய்யறேன். அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். நன்றி. கேள்வி பகுதிக்கு நம்ம போயிடலாம். நீங்க யாரும் கேள்வி உங்களுக்கு டைப் பண்ண முடியல அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கூட கேளுங்க. ஸ்டாப். லைக் நம்ம கேள்வி பதில கூட நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். வேற யாருக்கும் கேள்வி இருந்ததுன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கூட கேளுங்க. இதுல சந்திரசேகர் ஐயா மத்தேயு 19:27 29 விளக்கி தர சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மத்தேயு 19:27. சரிங்க, நம்ம அது பிறகு பார்க்கலாம். ஓகே, நன்றி ஆப்ரஹாம் லாசர் ஐயா, நன்றி. ஜெயசீலன் ஐயா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வெரி வெல் பிரசன்டட். கிரைஸ்ட் இஸ் த டைட்டில் ஆர் ஆஃபீஸ். ஜீசஸ் வாஸ் யூனிக் இன் தட் ஹி வாஸ் அனாயிண்டட் ஆஸ் ப்ரீஸ்ட், ப்ராஃபட் அண்ட் கிங் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த கிறிஸ்து அப்படிங்கிற சொல் இயேசுவுக்கு மட்டும் பயன்படுத்தப்படலை. பழைய ஏற்பாட்டில் பலருக்கும் அந்த கிறிஸ்துங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஏசாயாவில் நம்ம பார்க்கும்போது பெர்ஷிய அரசனுக்கு கூட கிறிஸ்துங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் கிறிஸ்து. ஏன் அந்த பெர்ஷிய அரசனுக்கு அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, அந்த பெர்ஷிய அரசன் யூதர்கள் அவங்களுடைய நிலத்துக்கு திரும்புறதுக்கு அவன் தான் வழிவகுத்தான். ஆகவே அவனையும் கடவுளுடைய பிள்ளையா, கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையா ஏசாயா அவனை குறிப்பிடுறார். ஏசாயாவா எரேமியாவான்னு தெரியல. இந்த பெர்ஷிய ராஜாவாகிய சைரஸையும் கிறிஸ்துங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த கிறிஸ்துங்கிறது பழைய ஏற்பாட்டில் பலருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. பட் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த மேசியா இந்த டைம் டு கம் அப்படிங்கிறது அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாவே இன்னும் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட உலக மேசியாவைத்தான், அந்த வசனங்களை வச்சுத்தான்
இயேசுவ யூதர்களுக்கு சீடர்கள் வந்து கொடுக்குறாங்க. அந்த அந்த ரீஇன்டர்பிரேட் பண்றாங்க. அதை இன்னும் தெளிவா நம்ம வரப்போற காலங்கள்ல இன்னும் அதிகமான உதாரணங்களோட நம்ம பார்ப்போம். ஆமா. அப்ப ஸ்டீஃபன் ஐயா கேக்குறாங்க, அப்புறம் ஏன் இஸ்ரவேலர்களுக்கு பழைய ஏற்பாட்டுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு. ஸ்டீஃபன் ஐயா, பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேலர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன்னா அது இஸ்ரவேலர்களுடையதுதான். இப்போ உங்களுடைய தொல்காப்பியத்துல உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும், ஏன்னா இஸ்ரவேலர்களால இஸ்ரவேலர்களுக்கென்று எழுதப்பட்டதுதான் பழைய ஏற்பாடு. அதுல ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் யூனிவர்சலா இருக்கும். அப்புறம் ஆதியாகமம் 11க்கு பிறகு அது அந்த இஸ்ரவேல் வரலாறு குறிக்கிறதா மாறும். ஏன்னா அது ஒரு பெரிய ஜாதியா அவங்க உருவாகுறாங்க, யாக்கோபினுடைய 12 கோத்திரம். இதை இன்னும் தெளிவா அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். இஸ்ரவேல் வழிபாடுன்னா என்ன, யூத சமயம்னா என்ன. அப்ப புதிய ஏற்பாடுக்குள்ள நம்ம வரும்போது இந்த யூத சமயத்திலிருந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு என்னென்ன சிக்கல் இருந்துச்சு அப்படிங்கிறத இன்னும் ஒரு வரலாற்று தெளிவோட, இன்னும் நம்ம வரலாற்று புரிதலோட இந்த வித்தியாசங்களை நம்ம பார்க்க போறோம். அப்போ பழைய ஏற்பாட்டை நம்ம எப்படி படிக்கணும், ஹவு டு ரீட் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இதை நம்ம அடுத்த வாரம் அதை பார்க்க போறோம். ஸ்டீஃபன் ஐயா, சரி, நம்ம முத்து ஐயா வந்து போட்டிருக்கிறாங்க, NIV was published by Zander Van, but it is owned by HarperCollins, who also published the Satanic Bible and Joy of Gay Sex. அதாவது NIV-யை பப்ளிஷ் பண்ணவங்க தான் மற்ற ரெண்டையும் மற்ற ஏதோ 2 தவறான புத்தகங்களை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதை நான் உண்மையாங்கிறத நான் வெரிஃபை பண்ணிட்டு வேணா நான் சொல்றேன். ஏன்னா NIV-யை யார் பப்ளிஷ் பண்ணாங்க அந்த முழு விவரம் நமக்கு தெரியல. NIV and the ESV has removed 64,000 words from the Bible, including Jehovah. ஐயா நீங்க ஓகே, மியூட்ல போயிடுங்க. ஐயா, நம்ம இப்பதான் பார்த்தோம் ஜெகோவா அப்படிங்கிறது பைபிள்லே கிடையாதுயா. ஜெகோவாங்கிறது ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். அதே மாதிரி இந்த வேர்ட்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றது, இது திட்டம் போட்டெல்லாம் ரிமூவ் பண்ணலைங்க. பழைய மேனுஸ்கிரிப்ட்ல அது கிடையாதுங்க அந்த வேர்ட்ஸ், அதனால அது கிடையாது. அதனாலதான் நம்ம சொல்றோம். சொல்லுங்க பாஸ். அதான் இதுக்கு வந்து நீங்க ஏற்கனவே நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க. என்னன்னா அந்த ஏர்லி நீங்க சொல்லிடுங்க. அதாவது ஏர்லி மேனுஸ்கிரிப்ட், மெஜாரிட்டி மேனுஸ்கிரிப்ட். அதாவது KJV வந்து நிறைய மேனுஸ்கிரிப்ட்ல என்ன இருக்குதோ அது அப்படியே மொழிபெயர்த்து அதுதான் உண்மையா இருக்கும்னு மொழிபெயர்த்தது தான் KJV. NIV-ன்றது வந்து ஏர்லி மேனுஸ்கிரிப்ட். அதாவது எது ரொம்ப முந்தைய மேனுஸ்கிரிப்ட் இருக்குதோ அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அப்போ NIV-ல எல்லாமே வந்து ஒரு சில வசனங்கள் இருக்காது. இப்போ பழனி பிரதர் சொன்னது மாதிரி ஒரு சில ஃபுட் நோட்ஸ் அல்லது விளக்கங்கள் அல்லது காப்பி பண்ணுகிறவர்கள் செய்கிறதான அந்த கமெண்ட்ஸ் அதுவும் சேர்ந்து வசனங்களாக பிற்காலத்தில் காப்பீஸாக செய்யும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மேனுஸ்கிரிப்ட் அது மெஜாரிட்டி அதிக மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல என்ன இருந்ததோ அதை அப்படியே எடுத்துக்கொள்வது மெஜாரிட்டி மேனுஸ்கிரிப்ட்ஸ், அதுதான் KJV. NIV வந்து ஏர்லி மேனுஸ்கிரிப்ட். நீங்க நல்லா கவனிச்சிங்க பார்த்தீங்கன்னா மத்தேயு 17:21 அப்படின்னு இருக்கு, அதெல்லாம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா மார்க்ல அதே வசனம் வந்து இருக்கும். அப்போ உண்மையாவே அந்த வசனத்தை எடுக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா மார்க்லயும் எடுத்திருக்கணும் இல்லையா? எடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா மார்க்ல ஏர்லி மேனுஸ்கிரிப்ட்ல அது இருக்கு, ஆனா மத்தேயுல வந்து ஏர்லி மேனுஸ்கிரிப்ட்ல இல்லை. அதனால மேத்யூ 17:21 பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட் மார்க் வேர்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா அது வந்து அதே வார்த்தைகளோட மார்க்ல இருக்கும், ஆனா மத்தேயுல இருக்காது. ஒருவேளை இந்த வசனத்தை முடக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க மார்க்லயும் எடுத்திருக்கணும் இல்லையா? அதே அர்த்தம் சொல்லுகிறதான அதே வார்த்தை மார்க்லயும் எடுத்திருக்கணும், ஆனா எடுத்திருக்காது. ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். NIV-ன்றது வந்து ஏர்லி மேனுஸ்கிரிப்ட் வச்சு மொழிபெயர்க்கப்பட்டது, KJV என்பது மெஜாரிட்டி மேனுஸ்கிரிப்ட் வச்சு மொழிபெயர்க்கப்பட்டது. தேங்க்யூ.
நன்றி பாஸ்டர். நம்ம அதனாலதான் நம்ம பார்த்தோம், அந்த கிங் ஜேம்ஸ்லயுமே வந்து இருக்கிற நிறைய தவறுகள் இருக்கு. அதையுமே நம்ம வந்து பழைய வெர்ஷன்ஸ்ல இருந்த தவறுகளை நம்ம வந்து நிறையவே பார்த்தோம். அண்ணே ஒரு கொஸ்டின். நான் வந்து அனிதா ஸ்டீஃபன். பழைய ஏற்பாட்டுல முக்கியமாவே ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவரா இருந்தாரு. ரொம்ப அவங்க ஏன் மத்த இனத்தார் யாருமே கிடையாதா? ஏன் அவங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? அதுங்க இப்ப வந்து பழைய ஏற்பாட்டை அவங்க அப்ப வந்து பாபிலோன்ல சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. அப்ப சிறைப்பட்டு போனவங்களுக்கு அவங்களுடைய வரலாறு வந்து தெரியும். அப்ப பின்னாடி வந்த சந்ததி அந்த வரலாறை தெரிஞ்சு கொள்ளணும், கர்த்தர் அவங்கள நடத்தின விதத்தை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு இஸ்ரவேல் சந்ததிக்காக இஸ்ரவேலர்களால் எழுதப்பட்டதுதான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பெரும்பகுதியான நூல்கள். மற்றவர்களையும் பத்தி அதுல இருக்கு. எகிப்தியர், கீரியர் இவங்களையெல்லாம் எப்படி நடத்தி இருக்கிறாருங்கிறதும் இருக்கு. ஆனா பிரிடாமினண்டா பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர்களை நடத்தினதுதான் இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த அடிமைப்பட்டு போன சந்ததி மறந்துடக்கூடாது பழைய வரலாறு அப்படிங்கிறதுக்காக இஸ்ரவேலர்களால இஸ்ரவேலர்களுக்கு எழுதப்பட்டதுனால பிரிடாமினண்டா அவங்கள பத்தி எழுதப்பட்டிருக்கு. மற்றவர்களை பத்தியும் இருக்கு. ஸோ அதைத்தான் நம்ம வரப்போற நாட்கள்ல பார்க்க போறோம். இல்லண்ணே, அவர் ஏன் அவ்வளவு நேசிச்சாரு அவங்கள அவ்வளவு தூரம் நேசிச்சு போறதுக்கு என்ன காரணம் இருக்கும்? இதுக்கு ஒரு இதை வந்து இதை 2 சப்ஜெக்டா நான் பிரிச்சு வச்சிருக்கிறேன் சிஸ்டர். ஸோ அதை நம்ம அந்த தெளிவோட நம்ம அதை பார்க்கும்போது தான் வந்து நமக்கு விளங்கும். கண்டிப்பா கடவுள் வந்து இஸ்ரவேலர்களை மட்டும் சூஸ் பண்ணல, எல்லாரையுமே புறஜாதின்னு சொல்றாங்க. அப்ப அந்த புறஜாதி மக்கள் அந்த காலத்துல யாரா இருக்க முடியும்? நீங்களும் நானும் தான். உங்க தாத்தாவும் என் தாத்தாவும் தான் புறஜாதி. நாம கோயிலுக்குள்ள போக முடியாது. அவனுடைய கோயில்ல வெளியில இருந்து வேணா நம்ம சாமி கும்பிட்டுலாமே தவிர, கோயிலுக்குள்ள ஆசாரிய ஊழியம் செய்யணும்னு போனா அவங்க நம்ம தலையை எடுக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. புறஜாதி அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்கிறதே வந்து நம்மளதான், மற்ற இனத்தவர்களை தான். அதுல இந்தியர்களும் அடக்கம். ஸோ அதுல வந்து இந்தியர்களை எப்படி நடத்தினாரு கடவுள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். இஸ் இம்பார்ஷியல் காட். அது ஏன் நீங்க கேட்கிற கேள்வியினுடைய ஆழம் புரியுது. ஏன் அங்க பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது பிரிடாமினண்டா இஸ்ரேல் தானே இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து வரப்போற நாட்கள்ல நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு வரியில பதில் சொல்லணும்னா, ஒரு வரியில பதில் சொல்லணும்னா, இஸ்ரவேலர்களுக்காக இஸ்ரவேலர்கள் எழுதின நூல் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு சிறப்பு கொடுத்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. சரி, நானு சார்ல்ஸ் பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க அண்ணா, கேக்குதாண்ணா? கேக்குது. ஆனா இந்த கொஸ்டின் வந்து இதுக்கு ரெலவெண்டா இருக்கான்னு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகளுடைய புத்தகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த தீர்க்க தரிசனங்கள் இப்பொழுதும் நிறைவேறுகிறதா? அது ஒன்லி ஃபார் ஜூஸா, இல்ல நாமும் அதை இப்பொழுது இந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னு சிலர் பிரசங்கிப்பது போல் நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாமா? நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த தீர்க்க தரிசனங்கள் பொருந்துமா? இது இந்த வகுப்புக்கு 100% ரெலவென்ட் கிடையாது. பட் ஸ்டில் ஐ வில் ட்ரை டு அட்ரஸ். உங்கள்கிட்ட கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசனத்தை பேசினாரு அப்படி உங்க வாழ்க்கைக்கு உங்ககிட்ட பேசியிருக்கிறாரு, நான் அது நடக்கும், சரிங்களா? ஆனா இப்ப அந்த பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் அதுதான் இது அப்படின்னு இன்டர்பிரேட் பண்றாங்கல்ல, அந்த இன்டர்பிரிட்டேஷன்ல பல சிக்கல்கள் இருக்கு. அந்த இன்டர்பிரிட்டேஷனை நம்ம கேள்வி கேட்டே ஆக வேண்டி இருக்கு. ஏன்னா அந்த தீர்க்க தரிசனம்ங்கிற பேர்கள்ல பல தவறான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதைத்தான் நம்ம வந்து இதுதாங்க கரெக்டான இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல போறது இல்லை. இன்டர்பிரேட் பண்றதுக்கு இதுதாங்க டூல்ஸ், இதை வச்சு நீங்க பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அப்போ தேசத்துக்கான தீர்க்க தரிசனமா இருக்கட்டும், இல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கான தீர்க்க தரிசனமா இருக்கட்டும்,
அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கான இன்டர்பிரிட்டேஷனுக்கு அது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா கர்த்தர் உங்களோட பேசும்போது உங்களுக்கு அந்த முழு விசுவாசம் உங்க உள்ளத்துல வரும், நம்பிக்கை பிறக்கும். அதுதான் வந்து லோகோஸ் ரேமா அப்படிங்கிறாங்கல்ல. அப்ப ஆண்டவரே நம்மள்ட்ட பேசும்போது நமக்குள்ள அந்த அந்த உறுதி நமக்கு இருக்கும், நிச்சயம் நமக்கு இருக்கும். ஆகவே நம்ம தனிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை இன்டர்பிரிட்டேஷனை நம்ம வகுப்புல பார்க்க போறது கிடையாது. இவங்க ஜென்ரலைஸா பண்றாங்கல்ல, இந்தோனேஷியால பூமி எதிர்ச்சி வரும், மத்திய கிழக்குல பதற்றம் நிலவும், இதெல்லாம் நம்ம வரப்போற நாட்கள்ல பார்க்க போறோம். அப்ப ஏசாயாவுல சொல்லி இருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் இவர் சொல்ற இந்த தேசத்தை தான் குறிக்குதா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஹலோ ஆனா பயோவார் வரும், அப்புறம் தேர்ட் வேர்ல்டு வார் பத்தி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னா அந்த தீர்க்க தரிசனங்களை கேக்குறேன். அதுதாங்க, அதுல வந்து நம்ம பாதிக்கு மேல தவறான இன்டர்பிரிட்டேஷன் தாங்க போயிட்டு இருக்கு. அது என்ன, ஒவ்வொரு வசனத்தையும் அந்தந்த கான்டெக்ட்ல நம்ம விரிவா பார்க்கும்போது தான் அது நம்ம தெளிவா பேச முடியும். உதாரணத்துக்கு வெளிப்படுத்தல்ல அந்த கழுகு கிளம்பி வந்ததுன்னு இருக்கும். நம்மால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கழுகு அப்படின்னா அது அமெரிக்கன் ஃபிளாக்ல இருக்கு, அப்ப கழுகு கிளம்பி வந்துச்சுன்னா அது அமெரிக்கா கிளம்பி வந்துச்சுன்னு அர்த்தம். தப்பான மொழி இன்டர்பிரிட்டேஷன் அது. ஸோ அது வந்து அந்த அந்த ஆசிரியர் எந்த ஆடியன்ஸுக்கு சொன்னாரு, எந்த அர்த்தத்துல சொன்னாரு அப்படிங்கிறத அந்த அந்த கான்டெக்ஸ்ட வச்சு தான் நம்ம இன்டர்பிரேட் பண்ண முடியும், இன்டர்பிரேட் பண்ணணும். அது வந்து வரலாற்றுல இந்த மாதிரி தவறான இன்டர்பிரிட்டேஷன்னால பல சபையினர் வந்து சிலர் வந்து அதாவது தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார்கள். அதாவது வருகை வந்துருச்சு, ஏசப்பாய் நாளைக்கு எடுத்துக்கொள்ள போறாரு அப்படின்னு சொல்லி சர்ச்சை பூட்டிக்கிட்டு கொளுத்திக்கிட்டவங்க இருக்கிறாங்க தவறான இன்டர்பிரிட்டேஷன்னால. இந்த அடுத்து வருகை வரப்போகுது, எல்லாரும் சொத்தை வித்துட்டு இங்க வந்துருங்க அப்படின்னு இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு தப்பான இன்டர்பிரிட்டேஷன்ல சொத்து இழந்தவங்க பலர் இருக்கிறாங்க. ஸோ இப்ப கூட நீங்க யூடியூப்பை போட்டீங்கன்னா இந்த வருகை வந்துருச்சு, இந்த அந்த வரப்போகுது அப்படின்னு இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பிதாவை தவிர யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுல தவறான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நிறைய இருக்கு. அதை கோயிங் ஃபார்வர்ட் பார்ப்போம். பாஸ்டர் ராஜசேகர் நீங்க கேட்க வந்தீங்க, கேளுங்க. நான் கேட்கல, அந்த சகோதரி கேட்டதுக்கு புறஜாதி அப்படின்னு கர்த்தர் சொல்லல, இவங்கதான் யூதர்கள் நம்மள புறஜாதின்னு சொன்னாங்க அப்படிங்கிற பதில் சரியா இருக்குமா? பல இடங்கள்ல அந்த பதில் சரியா வரும். ஏன்னா கர்த்தர் நம்மள புறஜாதின்னு, ஏன்னா அவர் இம்பார்ஷியல் காடுங்கும் போது அவர் வந்து எனக்கு தேவையானவன் அவன் புறஜாதி, அவன் வேண்டாதவன் அப்படின்னு கர்த்தர் சொல்ல மாட்டார் இல்லையா? ஆமா ஆமா ஆமாப்பா சார். அதைத்தான் நம்ம அந்த வசனத்தோட வச்சு படிக்கும் போதுதான் அது எந்த புஸ்தகத்துல வருது, எந்த வசனம் அப்படிங்கறது அந்த கான்டெக்ட்ல படிக்கும் போதுதான் நம்ம சொல்ல முடியும். பட் நீங்க சொல்ற அந்த வசனம் ஆமோஸ் 9:7 இருக்கு. இஸ்ரவேலர்களே நீங்கள் மட்டுமா நான் வந்து உங்களை மட்டுமா நடத்தினேன், எல்லாரையும் நான் நடத்தியிருக்கேன் அப்படிங்கிறது ஆமோஸ் 9 வரும். ஆமா ஆமா என்ன சொல்லிருக்கீங்க. அதனால புறஜாதி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது யூதன் அப்படிங்கிற பதில் சரியா இருக்குமான்னு கேட்கிறேன். ஆமாங்க. அடுத்து பிரசாந்த் அப்படிங்கிறவங்க வந்து பழைய இஸ்ரேல் எல்லா மக்களும் ஒரு மாதிரியாக கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. தேர்ந்தெடுத்திருக்கிறாரா இல்லையா, அது நிதர்சனம் என்ன அப்படிங்கிறத நம்ம வரப்போற கிளாஸ்ல நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எதை அப்படி பார்த்தோம் அப்படின்னா, பைபிள் வேர்ஷன்ஸ்ல இருக்கிற வேரியேஷன்ஸ் பார்த்தோம், சரிங்களா? காப்பிங், அதாவது பிரதி எடுக்கிறதுல இருக்கிற சிக்கல்களையும் அதனால ஏற்பட்ட வேறுபாடுகளையும் பார்த்தோம். மொழிபெயர்க்கிறதுல இருக்கிற சிக்கல்களையும் அதனால ஏற்பட்ட வேறுபாடுகளையும் பார்த்தோம். அதுக்கடுத்து பைபிள் அப்படிங்கிற அந்த அற்புதமான பொக்கிஷம் நம்ம வந்து 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பைபிள் அப்படிங்கிற ஒன்னே கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். முதல்ல எழுதப்பட்டது சுவிசேஷங்கள் கிடையாது, முதல்ல எழுதப்பட்டது நிருபங்கள். நிருபங்களுக்கு அப்புறம் தான் சுவிசேஷம் வருது. இந்த நிருபங்களும் சுவிசேஷங்களும் வந்து பைபிள் அப்படின்னு அறியப்படலை. 4ஆம் நூற்றாண்டுல தான் அதை வந்து தொகுக்குறாங்க. அப்ப அவங்க தொகுக்கும் போது 66 புஸ்தகமா அதை தொகுக்கல, தொகுக்கும் போது 73 புஸ்தகமா தொகுத்தாங்க. அந்த 73 புஸ்தகத்தை 66 ஆக்குனவர் மார்ட்டின் லூத்தர். இந்த 73
நீங்க பெரும்பான்மையினர், நீங்க 73 வச்சிருக்கிறீங்க, நாங்க 78 79 எங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது இதுதான் அப்படின்னு சொல்லி ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் அவங்க பைபிள்ல 79 புத்தகம் வச்சிருக்கிறாங்க. ஆகவே பைபிள் அப்படிங்கிறது கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் என்டையர் பைபிளுக்கும் அப்ளை பண்ண முடியாதுங்கிறத பார்த்தோம். அது அந்த பிரதி எடுக்கிறவனுக்காக ஆசிரியர் எழுதினது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாதுங்கிறத. ஆகவே ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸுக்கு 79 புஸ்தகம், கத்தோலிக்கர்களுக்கு 73 புஸ்தகம், புரோட்டஸ்டன்ட்டுக்கு 66. இந்த 66லையும் NIV-ல 10 வசனம் இருக்கும், RNIV-ல 11 வசனம் இருக்கும், RSV-ல 8 வசனம் தான் இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் எதுவுமே தயவு செய்து சாத்தான் கை வச்சுட்டான் அப்படின்னு அந்த பாஸ்டர் பைபிள் எரிச்சாரு, அந்த மாதிரி நம்ம யாரும் நம்ப வேண்டாம். ஏன்னா இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நான் அந்த போட்டோவை நான் கண்ணில் பார்த்ததுனால சொல்றேன். ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டை நான் பார்த்தது இல்லை. ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டோட போட்டோஸை நான் பார்த்துருக்கேன். அதுல எல்லாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறவங்க எப்படி தங்களுடைய நேரத்தையும் பொருளையும் தியாகம் பண்ணி இந்த ஊழியத்தை பண்றாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். அந்த உண்மைக்காக அதை பார்த்ததுனால தான் நான் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். அந்த சவக்கடல்ல கிடைச்ச தோல் சுருள், அப்புறம் கும்ரான் கேவ்ஸ்ல கிடைச்ச தோல் சுருள், இதை மெசரிட்டிக் ஸ்கூல்ஸ் பயன்படுத்தி வந்த அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ், இதையெல்லாம் அந்த ஒரு இன்டர்நெட்ல போட்டோஸாக நான் பார்த்துருக்கேன். பிரிட்டிஷ் மியூசியத்துலேயும் காப்பீஸ் இருக்கு. பிரிட்டிஷ் மியூசியம் நான் இருக்க இடத்துல இருந்து 3 மணி நேரம் தான். ஸோ இதெல்லாம் நான் பார்த்ததுனால சொல்றேன். அந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல 8 வசனம் தான் இருக்கும். அதாவது நம்பரிங்கே பின்னாடி வந்தது தான். ஒரு உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், 8 வசனம் தான் இருக்கும். அப்போ பின்னாடி வந்த காப்பீஸ்ல 10 வசனம் இருக்கும். அப்போ 8 ஒரிஜினலா 10 ஒரிஜினலா அப்படின்னு பார்த்தா அந்த மெஜாரிட்டி பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா ஜெபராஜ், அப்போ மெஜாரிட்டி மேனுஸ்கிரிப்டை காப்பி பண்ணும்போது ஒரிஜினல்ல 8 தான் இருக்கு. விளக்கத்துக்காகவும் இது ஒருவேளை விடுபட்டிருக்கலாம், மத்தேயுல அது இருக்கு, அப்ப இங்கேயும் இது வரணும் அப்படின்னு அடிஷ்னலா எழுதப்பட்டது தான் நமக்கு கிங் ஜேம்ஸ்ல வந்தது. ஸோ இந்த வேரியேஷன்ஸை நம்ம பார்த்தோம். அடுத்து யூத மேசியா வேறு, நம்ம உலக ரட்சகராகிய இயேசு வேறு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அநேகருடைய கேள்வி என்னன்னா, அப்ப பழைய ஏற்பாடு என்ன அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. பழைய ஏற்பாடு என்ன அப்படிங்கிறத, பழைய ஏற்பாடு நம்ம எப்படி பார்க்கணும், இயேசு பெருமான் நம்மளை எப்படி பார்க்க சொல்றாரு, நம்ம பழைய ஏற்பாடு அடிப்படையா வச்சு பைபிளை படிக்கணுமா இல்லை இயேசுவை அடிப்படையா வச்சு பைபிளை படிக்கணுமா? அப்ப அந்த இயேசுவை அடிப்படையா வச்சு பைபிளை படிக்கும் போது நம்ம அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும், நமக்கான அடிப்படை உபதேசம் யூதர்கள்ட்ட இருந்து வரணுமா இயேசு கிட்ட இருந்து வரணுமா? இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சதுதான். அதை இன்னும் தெளிவா வரலாற்று காரியங்களோட நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறது இஸ்ரவேல் வழிபாடு, யூத மதம், கிறிஸ்தவ மதம், இது 3 தான் அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். இது 2 பகுதியா நான் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்த அனைவருக்கும் நன்றி. நான் கொடுக்குற நோட்ஸ் டீட்டெயில்டா இருக்காது. ஆகவே வகுப்பு அட்டன் பண்ணா மட்டும்தான் அந்த டீட்டெயில் புரியும். ஏன்னா நான் எனக்கு சொல்லணுமேங்கிறதுக்காக ஒரு பிபிடி ஒரு பாயிண்ட்ஸாக தான் அதை போட்டிருப்பேன். ஆகவே நீங்க தயவு செய்து நோட்ஸ் கையில வந்துருச்சே அப்படின்னு நீங்க அதை விட்டுறாதீங்க. நீங்க ஒரு நோட்டு வாங்கி நீங்க அந்த விளக்கத்தை நீங்க எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் வரும். அந்த கேள்விகளை நீங்க வரப்போற வகுப்புல கேளுங்க. அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சதுன்னா சொல்றேன், தெரியலன்னா நானும் கத்துக்கிட்டு சொல்றேன். ஸோ நம்ம எல்லாருமே இதை படிக்கிறோம். நம்மளுடைய நோக்கம் இயேசுவினுடைய அன்பை உலகத்துக்கு எடுத்து செல்லணும். நம்ம இந்த வித்தியாசங்களை பார்த்து மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாருமே நம்ம இயேசப்பாவுடைய பிள்ளைங்க அப்படின்னு அந்த அன்பின் பாதையில போகணுங்கிறது தான் நம்ம நோக்கமா இருக்கு. ஸோ அதுல நம்ம தொடர்ந்து பயணிப்போம். சாம், நீங்க பாஸ்டர் சொல்லி ஜெபம் பண்ண சொல்லிடுங்க. நன்றி. ரெக்கார்டிங்கை நீங்க நிறுத்திடலாம்.